அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் லாஸ்ட் 20வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிறோம். சரியா? அப்போ இன்றைக்கு 21வதுலேருந்து பார்ப்போம். சரி, 21வது கேள்வி. பின்வரும் தாக்க ஒழுங்குமுறையை கருதுக அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மல் கேள்வி ஒன்று தான். இங்கே வந்து தந்திரது வந்து CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH தந்திராங்க. இதுக்கு வந்து H2 PD BSO4 அதோட குயினலினா போட்டுறாங்க. குயினோலின் இல்லாட்டி குயினலின் அப்படி போடுறாங்க. சரியா? போட்டால் என்ன நடக்கும்? இந்த ட்ரிபிள் பொண்டில் உள்ள ஒரு பொண்ட் இல்லாமல் போகும், டபுள் பொண்டாக மாறும். மாறி இது எல்கைன்லேருந்து எல்கீனாக மாறும். அப்போ CH2ஆக மாறும். சரியா? அப்போ A வந்து இந்த சேர்வையாக தான் வரும். அடுத்தது HBr, இது உங்களுக்கு தெரிஞ்சது. HBr H2O2 போட்டான் என்ன நார்மல் என்ன HBr மட்டும் போட்டான்டா கார்பன் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனுக்கு வந்து பிஆரும் ஹைட்ரஜன் கூடின கார்பனோட ஹைட்ரஜனும் சேரும். ஆனால் இங்கே வந்து H2O2 முன்னிலையில் போடுறாங்க. ஆகவே இங்கே ஹைட்ரஜன் குறைஞ்சதோட ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் கூடினத்தோட புரோமினும் சேரும். சரியா? மாறி வரப்போகுது. சரி, இது சின்ன கேள்வி தானே? ஓகே, இது பி. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து 4th ஆன்சர் வரும். 4th ஆன்சர் சரியான ஆன்சராக இதுக்கு வரும். ஓகே, அடுத்து 22வது கேள்வி. 22வது கேள்வியில் ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் தாக்கம் 3 ClO மைனஸ் ClO3 மைனஸ் 2 Cl மைனஸ் பின்வரும் பொறிமுறையினூடாக நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெதுவான தாக்கம் மெதுவான படி விரைவான படின்னு 2 படியை தந்திக்கிறாங்க. சரியா? ஓகே, அப்போ இதை தாக்கம் வந்து 2 படியில் நடக்க போகுது. கீழே கேட்குறாங்க இத்தாக்கத்தின் வீத விதி என்னான்னு கேட்குறாங்க. வீத விதி என்னான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், பலப்படி தாக்கத்தில் வந்து வீத நிர்ணயப்படியாக தொழிற்படுறது வந்து மெதுவான படியாக காணப்படும். அதாவது ஏவற் சக்தி கூடின படி, அதாவது ஏவற் சக்தி எதுக்கு கூடையோ அது வந்து மெதுவான படியாக காணப்படும். அந்த மெதுவான படி தான் வீத நிர்ணயப்படியாக காணப்படும். அப்போ அந்த வீத நிர்ணயப்படி தான் நாங்கள் வந்து வீத விதி கோவையில் மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே, அப்போ அடுத்த பாருங்கள், மெதுவான படியில் நடக்கிற அந்த 2 தாக்கிகளும் ClO மைனஸ் தானே, அந்த ClO மைனஸ் வந்து பிரதான அந்த தாக்கத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, அதே தான் நாங்கள் எழுதணும். அப்போ வீத விதி கோவையில் போடக்குள்ள R சமன் K ClO மைனஸ் எக்வஸ்ட முதலாம் அடுக்கு அடுத்த ClO மைனஸ் எக்வஸ்ட முதலாம் அடுக்கு. சரியா? அப்போ K ClO மைனஸ் எக்வஸ்ட இரண்டாம் அடுக்குன்னு வரும். சரியா? சிம்பிள். அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வரும் 3வது ஆன்சர். 3வது ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, ஓகே. அடுத்தது 23வது கேள்வி. 23வது கேள்வி இதில் பாருங்கள், சேர்வை A ஆனது 2,4 இரு நைட்ரோஃபீனோல் ஹைட்ரஜன், அதாவது 2,4-DNPன்னு சொல்லுவோம், அதோட ஒரு நிற வீழ்படிவை உண்டாக்குகின்றது. சேர்வை A. அடுத்தது நாங்கள் இதை செஞ்சு கொண்டே போவோம். 2,4-DNP 2,4 DNP அப்படின்ற அந்த சோதனை பொருளோட தாக்குறதுகள் என்னென்ன வரும்? ஆல்டிஹைடும் கீட்டோனும் தாக்க போகுது. தாக்கினா என்ன வரும்? சேர்வை விளைவாக வந்து ஒரேஞ்ச் கலர் வீழ்படியே வரும், ஒரேஞ்ச் கலர் சேர்வை வரும். சரியா? ஓகே, அப்போ 2,4 DNPயோட தாக்குறது ஆல்டிஹைட் கீட்டோன் வரணும். நாங்கள் என்னென்ன வரணும்னு பார்ப்போம். 2வது பார்ப்போம். அடுத்தது 2வது வந்து சேர்வை A எமோனியா சேர் AgNO3 ஒரு வீழ்படியை உண்டாக்குகின்றது. எமோனியா சேர் NH3 AgNO3 உங்களுக்கு தெரியும், இது என்ன? தொலனின் சோதனை பொருள் என்ன இல்லையா? அப்போ இதில் வந்து வெள்ளி ஆடியை கொடுக்கக்கூடியது ஆல்டிஹைட், அதே மாதிரி வெள்ளை நிற வீழ்படிவை கொடுக்கக்கூடியது அமில ஹைட்ரஜனை கொண்ட ஆல்கைன் வரும். சரியா? ஓகே, அப்போ AgNO3யோட ஒரு வீழ்படியை உண்டாக்குறேன்னு சொல்லி. சரி, சேர்வை A அமிலமாக்கிய K2Cr2O7 தாக்கம் புரிந்து விளைபொருள் Bயையும், அப்போ K2Cr2O7 தாக்கம் அடைகிறா அது ஒட்சியேற்றப்படணும். சரியா? அப்போ விளைபொருள் Bயையும், சரி, இப்போ K2Cr2O7
K2Cr2O7ஓட போட்டு வைப்போமே, K2Cr2O7. அடுத்தது விளைபொருள் B வருதான், அதோட சேர்வை Bக்கு தானே, சேர்வை B வந்து நீர் Na2CO3ல் கரைவதில்லை அப்படின்னு சொல்லி, அப்படின்னா நீர் Na2CO3யோட தாக்கமடையாதான் சேர்வை B. சரியா, உச்சியேற்றப்பட்டது. சரி, அப்போ Na2CO3யோட தாக்கமடையாதான். எல்டிஹைட் வந்து K2Cr2O7ஓட தாக்கினாண்டா COOH கூச்சு வரும். சரியா, கூச்சு வரும். அது வந்து Na2CO3யோட என்ன செய்யும், தாக்கமடையும். Na2CO3யோட எங்களோட சிலபஸில் வந்து நான் பார்க்கக்குள்ள Na2CO3யோட தாக்கமடைகிற ஒரே ஒரு சேர்வை வந்து கார்பாக்சிலிக் அமிலம். சரியா, அப்போ அல்டிஹைடால் K2Cr2O7ஓட தாக்கமடையக்குள்ள கூச்சு வருது, அதாவது கார்பாக்சிலிக் அமிலம் வருது. அந்த கார்பாக்சிலிக் அமிலம் வந்து Na2CO3யோட தாக்கமடையுது. ஆகவே இங்கே சொல்லிக்கன்னா இந்த K2Cr2O7ஓட தாக்கமடைஞ்சு வர அந்த B, அதாவது இங்கே கார்பாக்சிலிக் அமிலம் வந்து அங்கே வாரது வந்து Na2CO3யோட கரையாதான், அதாவது தாக்கமடையாதான். ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கு வார அல்டிஹைட் இந்தண்டா, அதால் கார்பாக்சிலிக் அமிலம் வரும். அந்த கார்பாக்சிலிக் அமிலம் வந்து Na2CO3யோட தாக்கமடையும். ஆகவே தாக்கமடையப்படான்றதால அல்டிஹைட் இங்கே வந்திக்க இயலாம். சரியா, அப்போ இங்கனைக்கு இதையும் விட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஆல்கஹாலும் தந்திராங்க இல்லையா. இப்போ ஆல்கஹாலையும் பாருங்களேன், ஆல்கஹால்லையும் இன்றைக்கி ஆல்கஹால் வந்து என்னண்டா CH2OH அதையும் போட்டுக்கொள்வோம். அடுத்தது CHOH CH3 போடுவோமே. இது வலி ஆல்கஹால், இது முதல் ஆல்கஹால். K2Cr2O7ஓட முதல் ஆல்கஹால் தாக்கமடையக்குள்ள கூச்சு வரும். அதே மாதிரி வலி ஆல்கஹால் வந்து தாக்கமடையக்குள்ள என்ன வரும்டா, கீட்டோன் தான் வரும். சரியா, கீட்டோன் தான் வரப்போகுது. கார்பாக்சிலிக் அமிலம் அடுத்த இது கீட்டோன் தான் வரும். ஆகவே Na2CO3யோட இது வந்து சேர்வையை கொடுக்கும். ஆகவே அது எங்களுக்கு எடுக்கலாம். முதல் ஆல்கஹால் வாரத்தை வலி ஆல்கஹால் வாரத்தை எடுக்கலுமேண்டா இது வந்து Na2CO3யோட தாக்கமடையாது. ஸோ எங்களுக்கு வந்து வலி ஆல்கஹால் வாரத்தை எடுக்கலும். சரியா, ஏன் நான் பார்த்தேன்டா இங்கே வந்து முதல் ஆல்கஹால் வலி ஆல்கஹால் ரெண்டையும் தந்திராங்க. சரியா, அப்போ அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், முதல் ஆல்கஹால் வார சேர்வைகள் எங்களுக்கு எடுக்கலாம், வலி ஆல்கஹால் வாரத்தை எடுக்க இயலும். ஸோ இதில் வந்து மூணாவது ஆன்சர் வரையலாம், அதே மாதிரி அஞ்சாவது வர இயலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டும் வரையலாம் ஏஐயில் எல்டிஹைடிக்கு. அப்போ எல்டிஹைடி உள்ளது வரையலாவே. அடுத்தது ஃபோர்த்தும் செகண்டும் மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும். ஃபோர்த்தையும் செகண்டையும் பார்ப்போம். செகண்டில் வந்து இப்படி அதில் செல்லிக்கு அமில ஹைட்ரஜன் கொண்ட எல்கைன் உண்டிக்கனா, அமில ஹைட்ரஜனை கொண்ட எல்கைன் உண்டிக்கு. ஸோ அது வந்து என்ன செய்யும், ஃபஸ்ட்டாக வந்து 2,4-DNP அதோட தாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருநைட்ரோஃபினோல் ஹைட்ரஜனோட தாக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. பாருங்கள், ரெண்டாவதுல வந்து கீட்டோன் வந்திக்கணும், கீட்டோன் இல்லை. எல்டிஹைட் எப்படியும் வரையலாவே, கீட்டோன் வந்திக்கணும், கீட்டோன் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து செகண்ட் ஆன்சரையும் எடுக்கலாம். அப்போ எங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் தான் சரியாக வரணும். ஃபோர்த் ஆன்சரை பார்ப்போமே. ஃபோர்த் ஆன்சரில் தந்திராங்க எங்களுக்கு வந்து கீட்டோன் வந்திக்கண்ணா, கீட்டோன் வரணும். எதோட தாக்கிறதுக்கு 2,4 DNPயோட தாக்கிறதுக்கு கீட்டோன் வந்திக்கு. ரெண்டாவது எமோனியா சார் AgNO3யோட தாக்கிறதுக்கு என்ன வீழ்படியை உண்டாக்குது, அது வந்து என்ன அமில ஹைட்ரஜனை கொண்ட எல்கைன் வந்திக்கு. அடுத்தது K2Cr2O7ஓட தாக்க பொறிஞ்சு விளைபொருள் ஒன்று உருவாக்குதான். ஆகவே K2Cr2O7ஓட தாக்கமடைகிறது வலி ஆல்கஹால் வந்திக்கு. அடுத்தது Na2CO3யோட தாக்கமடையாத. அப்போ Na2CO3யோட இது தாக்கமடையல. சரியா, ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து பொருத்தமான ஆன்சராக எது எடுக்கலும், ஃபோர்த் ஆன்சரை எங்களுக்கு எடுக்க இயலும். ஓகே, சரி. 24வது கேள்வி. இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு அடைத்தொட்டிய, அதாவது சீல்டு, அந்த சீல் பண்ணின ஒரு கொள்கலத்தில் உள்ள ஒரு வாயுட மூலக்கூறுகள் இயக்கப்பட்ட சக்திகளில் பரம்பல் பின்வரும் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. சக்தி ஈயுடன் கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எதிர் சக்தி வரைவை தந்திராங்க. அதுக்கப்புறம் சொல்கிற வாயுவின் ஒரு குறித்த அளவு அகற்றப்பட்டு கொள்கலன் மறுபடியும் அடைத்தொட்டப்படுகின்றது, பின்னர் வாயு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. பின்வரும் எது வரைவில் ஏற்படும் மாற்றத்தை சரியாக விவரிக்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க.
சரி இங்கே பாருங்களேன், இப்போ இதில் வந்து 2 கண்டிஷன் தந்திட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, குறித்த அளவு அகற்றப்படுது. சரியா, வாயுவில் வந்து இந்த கொள்கலத்தில் உள்ள அந்த வாயு மூலக்கூறுகளோட ஒரு அளவு வந்து அகற்றுறாங்க. சரியா, அடுத்தது செய்கிறாங்க என்னாட்டா, அதுக்கப்புறம் வாயு வந்து குளிர்ச்சி ஆக்குறாங்க, வெப்பநிலையை குறைச்சிறாங்க. சரியா, அப்போ 2 கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஃப் எப்படி மாறுறேன்னு பார்க்கணும் நாங்கள். சரியா, ஓகே. அப்போ நான் நார்மலாக பாருங்களேன், இப்போ நான் நார்மலாக பார்ப்போம். இப்போ நாங்கள் குளிர்ச்சி ஆக்காமல் வெப்பநிலையை மாறாமல் வச்சுக்கொண்டு மூலக்கூறுகளோட இப்போ நார்மலாக பார்ப்பேன், இது சக்தி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. அதாவது சக்தி கூட கூட மூலக்கூறுகளோட எண்ணிக்கையோட அளவு கூடிட்டு அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது எவரேஜாக நடுத்தரமாக உள்ள சக்திகளாக காணப்படுற நடுத்தர சக்திகளாக காணப்படுற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுது. சரியா, கிட்டத்தட்ட. சரியா, ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வெப்பநிலையை மாறாமல் வச்சு மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை குறைச்சாண்டா, மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை குறைச்சிடும். சரியா, மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை குறைச்சோம்டா இதே மாதிரி தான் கிராஃப் வரும். ஆனால் எனக்கு இப்படி குறைஞ்சி வரும். ஏன் அது, மூலக்கூறுகளை வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி தான் வெளியே எடுக்கிறோம். சரியா, நாங்கள் வந்து சக்தி கூட்டின மூலக்கூறுகளாக பார்த்து எடுக்கல, அப்படி இல்லை, மொத்தத்துலேருந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம். சரியா, அப்போ அதுக்குள்ளுக்கு வந்து சக்தி கூட்டினதும் மீக்கும், குறைஞ்சதும் மீக்கும், எவரேஜும் மீக்கும். அப்போ மொத்தத்துலேருந்து எடுக்கக்குள்ள சக்தி குறைஞ்சதுலேருந்தும் எடுப்போம், எவரேஜ்லேருந்தும் எடுப்போம், குறைஞ்சது கூடினதுலேருந்தும் எடுப்போம். சரியா, ஓகே. அப்போ மொத்தத்தில் வந்து கிராஃப்ட ஷேப் மாறாது, ஆனால் கிராஃப்ட என்ன, அந்த பரப்பு குறையும். சரியா, ஓகே. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இது வந்து நாங்கள் பார்க்குறது வெப்பநிலையை மாற்றாமல் வச்சுக்கொண்டு அளவு வந்து குறைச்சேன்டா. இங்கே இப்போ என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி வரும் கிராஃப். அடுத்த விஷயம் என்ன செய்கிறாங்கண்டா, உயர்ந்த அதை குளிர்ச்சி ஆக்கிறதால, மறுக்கணும் குளிர்ச்சி ஆக்கிறதால இந்த கிராஃப் வந்து கிராஃபில் உள்ள எவரேஜாக உள்ள மூலக்கூறுகளோட சக்தி வந்து குறைய போகுது. சரியா, வெப்பநிலையை குறைச்சக்குள்ள எங்களுக்கு வந்து சமன்பாடு ஒன்று தெரியும். என்னடா, என்ன சமன்பாடு, சராசரி இயக்கப்பட்ட சக்தி 3/2 kT அப்படின்னு படிச்சுப்போம். அப்போ இதில் வந்து போல்ட்ஸ்மேன் மாறல, இது மாறாது. ஆகவே வெப்பநிலை வந்து சராசரி இயக்கப்பட்ட சக்தியில் தங்கிக்கும். ஆகவே வெப்பநிலையை குறைச்சோம்னா இங்கே சராசரி இயக்கப்பட்ட சக்தியும் குறைய போகுது. சரியா, அப்போ இங்கே சராசரி இயக்கப்பட்ட சக்தியை வந்து குறையிறதால சராசரி இயக்க சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகளோட அந்த உயர்ந்தபட்ச புள்ளியும் என்ன செய்யும், இடம் நோக்கி நகரப்போகுது, இடம் நோக்கி நகரப்போகுது. சரி, அப்போ வந்து மொத்தத்தில் பரப்பளவு வந்து குறையுமே, வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை குறைச்சிறதால அதோட வெப்பநிலை குறைச்சிறதால அந்த உயர் புள்ளி வந்து இடம் நோக்கி நகரப்போகுது. சரியா, ஒருவேளை இந்த நாங்கள் வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை குறைச்சாமல் வெப்பநிலையை மட்டும் குறைச்சிருந்தோம்டா என்ன நடந்திக்கும்டா, இந்த வாயு அந்த கிராஃப்ட வந்து பரப்பு வந்து மாறிக்காது. இந்த கிராஃப் வந்து இடம் பக்கம் நோக்கி நகர்ந்திக்கும், ஆனால் அந்த கிராஃப்ட வந்து பரப்பு மாறிக்காது. ஏன்டா, மூலக்கூறுகளோட அளவு மாறல. எப்படி போனாலும் அந்த கிராஃப்ட கீழே உள்ள, இந்த கிராஃபுக்கு கீழே உள்ள அந்த மூலக்கூறுகள் வந்து அப்படியே தான் காணப்பட்டிருக்கும். அந்த போத்தல்குள்ளுக்குள்ள வாயு மூலக்கூறுகள் வந்து அதே அளவில் காணப்பட்டிருந்தா, இங்கே வந்து என்ன செய்கிறோம், வாயு மூலக்கூறுகளையும் குறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையும் குறைச்சதால, வாயு மூலக்கூறுகள் குறைச்சதால இந்த கிராஃப்ட பரப்பு குறையும். அதோட வெப்பநிலையை குறைச்சதால அந்த எவரேஜ் வந்து உயர் புள்ளி வந்து இடம் நோக்கி நகரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து வளையிட கீழே பரப்பளவு வந்து எப்படி, பரப்பளவு குறையும், உயர்ந்தபட்ச புள்ளி இடமாக இடம்பெயரும். ரெண்டையும் சொல்லணும், இடமாக இடம்பெயரும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருமா, பரப்பளவு குறையுது, இடமாக இடம்பெயரும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, அடுத்தது 25ஆவதையும் அதோடய பார்ப்போம். 25ஆவது, வெப்பநிலை 298 கெல்வினில் தொழிற்படும் கீழே தரப்பட்டுள்ள மின் ரசாயன களத்தை கருதுக. அதில் வந்து ஒரு மின்கலத்தில் குறியீடை தந்திடுறாங்க, கள குறியீடை தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பின்னரும் எது சரியான ஒட்டுமொத்த களத்தாக்கத்தையும் ஈசெல் டீட்டாவையும் தருகின்றதுன்னு சொல்கிறாங்க. நான் மேலே எழுதுறேன்ல, இங்கே பாருங்களேன், இங்கே இந்த களக்குறியீட்டில் மேலே தந்திர களக்குறியீட்டில் இந்த டபுள் லைனுக்கு இங்கே உள்ள எல்லாமே என்ன எனோடாக காணப்படும், அதே மாதிரி இங்கே சைடில் உள்ளது கேத்தோடாக வரும். சரியா, நான் இதை வச்சு சொன்னேன், டபுள் லைன் இல்லாமல் டொட்டாக வந்திருந்தா, அப்படி வந்திருந்தாலும் என்ன செய்யும், இடது பக்கமாக உள்ளது எனோட், வலை பக்கம் உள்ள கேத்தோடாக வரும். சரியா, ஓகே. அப்போ
எனோட் தாக்கத்தை எழுதுவோம். எனோட் தாக்கம் பார்த்தண்டா எப்படி வரும்? இங்கே வர்றது Zn 2 ப்ளஸ் மின்வாய் தானே. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதுவோம். என்ன வரும்? Zn solid Zn 2 ப்ளஸ் aqueous சக 2E. நான் இது 1வது சமன்பாடுன்னு எடுக்கிறேன். அடுத்தது தெரியுமா உங்களுக்கு? கேத்தோட் தாக்கம் எழுதணும். கேத்தோட் தாக்கம் அது எப்படி வரும்? உங்களுக்கு தெரியும் Fe3 ப்ளஸ் Fe2 ப்ளஸ் தானே. அப்போ எங்களுக்கு Fe3 ப்ளஸ் சக E Fe2 ப்ளஸ்னு வரப்போகுது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இலத்திரன் 2 பக்கமும் வெட்டிப்படணும். அதுக்கேற்ற மாதிரி நான் சமன்படுத்துகிறேன். ஸோ 2ஆல் பெருக்கிறேன். அப்போ இதை 2வது சமன்பாடுன்னு எடுக்கிறேன். அப்போ 2ஐயும் நான் கூட்டினேன்டா 1 சக 2 கூட்டினேன்டா என்ன வரும்? இலத்திரன் 2 பக்கம் வெட்டிப்படும். ஸோ Zn solid சக 2 Fe3 ப்ளஸ் அங்கே Zn 2 ப்ளஸ் சக 2 Fe2 ப்ளஸ்னு வரப்போகுது. சரியா? இது தான் சரியான என்னவா வரும்? கலத்தாக்கமாக வரப்போகுது. சரி, அப்போ இதில் நாங்கள் இனம் கண்டோம். Zn மின்வாய் இங்கே எனோடாக வெளிப்படும். அதே மாதிரி Fe2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ் கேத்தோடாக வெளிப்பட போகுது. சரி, அப்போ இங்கே மின்னியக்க விசை களத்தில் மின்னியக்க விசை பார்க்கக்குள்ள போடுவோம். E theta கேத்தோட் மைனஸ் E theta anode. சரியா? ஓகே, அப்போ கேத்தோட் எங்களுக்கு தெரியும் என்ன? Fe2 ப்ளஸ் 3 ப்ளஸ். அப்போ அதுக்கு வரது 0.77 மைனஸ் என்ன வருது? 0.76 இது ஃபுல்லாக வோல்டேஜ்னு வரும். அப்போ இது சுருக்கினண்டா 0.53 வோல்டேஜ்னு வரும். சரியா? ஓகே, அப்போ இதுக்கு வரது 0.53 சாரி 1.53 வரும். 1.53 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஒன்று தான் வைக்கலாம். ஃபஸ்ட் ஆன்சர் தான் வரும். சரியா? ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரப்போகுது. உங்களுக்கு இதில் கேத்தோட் எனோட் சரியாக பார்க்கலாம் மாதிரி இருந்தாண்டா இந்த சமன்பாட்டுக்கு தானே இந்த சமன்பாட்டில் போட்டு எடுக்கக்குள்ள இன்றைக்கி வார பெருமானம் எப்படியானதாக வரணும்டா மைனஸாக வரப்படா. சரியா? ஈசல் டீட்டாவில் வரது ப்ளஸ்ஸாக தான் பெருமானம் வரணும். சரியா? ஓகே, அப்போ அதை கட்டாயம் பாருங்கள். அப்போ மைனஸாக வந்தாண்டா நீங்கள் என்ன சரி பிழை விட்டீரான்னு அர்த்தம். சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஆன்சரு. சரி, அடுத்தது 26வது கேள்வி. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக அப்படின்னு சொல்லிடுறாங்க. 4 NH3 கேஸ் சக 5 O2 கேஸ் சமநிலை 4 NO கேஸ் சக 6 H2O கேஸ். சரியா? இதுக்கு டெல்டா H தந்திராங்க -900 கிலோஜூல் மூல் -1. சரியா? ஓகே, இப்போ பின்வரும் எந்த கூற்று இத்தாக்கம் தொடர்பான உண்மையானதுன்னு கேட்குறாங்க. உயர் அமுக்கமும் உயர் வெப்பநிலையும் NO கேஸின் அதி உயர் சமநிலை அளவை தருகின்றது அப்படின்னு சொல்லி. சரிங்க, பாருங்க இங்கே இது புறவெப்ப தாக்கம். உங்களுக்கு லீச்சரின் தத்துவப்படி தெரியும். ஒரு சமநிலையை அதில் தொகுதியில் வெப்பநிலையை கூட்டினோம்டா அது அகவெப்ப திசையில் நகரும். அதே தொகுதியில் வெப்பநிலையை குறைச்சோம்டா அது புறவெப்ப திசையில் நகரும். சரியா? தொகுதியில் வெப்பநிலையை குறைச்சோம்டா அது புறவெப்ப திசையில் நகரும். அதே தொகுதியில் வெப்பநிலையை அதிகரிச்சோம்டா அந்த தாக்கம் அகவெப்ப திசையில் நகரும். அப்போ இங்கே சொல்லிடுற மாதிரி NO கேஸ்ட அதி உயர் சமநிலையை தானே எங்களுக்கு பார்க்கணும். அப்போ தொகுதியில் வெப்பநிலையை இங்கே முன்னோக்கி தான் நகரணும். ஆகவே முன்னோக்கின தாக்கம் புறவெப்ப தாக்கம். அப்போ முன்னோக்கின தாக்கம் புறவெப்ப தாக்கம்ன்றதால என்ன செய்யணும்? தொகுதியிட வெப்பநிலையை குறைச்சணும். தொகுதியிட வெப்பநிலை குறைச்சாதான் என்ன செய்யும்? முன்னோக்கி நகரும். ஆகவே என்ன செய்யணும்? தொகுதியிட வெப்பநிலையை குறைச்சணும். அடுத்தது உங்களுக்கு அடுத்த லீச்சரின் தத்துவப்படி அடுத்த விஷயம் என்னன்னா, கனவுல குறைச்சி அமுக்கத்தை கூட்டக்கொள்ள இல்லாட்டி அமுக்கத்தை நோமலை கூட்டக்கொள்ள என்ன செய்யும்னா மூல் எண்ணிக்கை குறைஞ்ச தாக்கத்தில் மூல் எண்ணிக்கை குறைஞ்ச திசையை நோக்கி சமநிலை நகரும். இல்லாட்டி அமுக்கத்தை குறைச்ச கொலை
மூல் எண்ணிக்கை கூடின திசையை நோக்கி நகரணும். சரி, அப்போ எங்களுக்கு இது பற்றி இங்கே வந்து எப்படி தேவை? NO கேஸ் நோக்கி நகரணும் சமநிலை. ஆகவே இங்கே மூல் எண்ணிக்கை இங்கே 9க்கு இங்கே 10க்கு. இங்கே பாருங்கள், தாக்கிய மூலக்கூறுகள்கிட்ட மூல் வந்து இங்கே 9, இங்கே 10 காணப்படுது. அப்படி தானே? அப்போ எங்களுக்கு வந்து NO கேஸை நோக்கி நகரணும். NO கேஸை நோக்கி நகர்றது வந்து இங்கே 10 நோக்கி நகரணும். அதாவது மூல் எண்ணிக்கை கூடிய திசையை நோக்கி நகரணும். மூல் எண்ணிக்கை கூடிய திசையை நோக்கி நகரணும். ஆகவே எங்களுக்கு வந்து இங்கே அமுக்கத்தை வந்து என்ன செய்யணும்? அமுக்கத்தை குறைச்சணும். ஸோ இதுக்கு 4வது வரும். தாளமுக்கமும் தாழ் வெப்பநிலையும் NO கேஸின் அதிஉயர் சமநிலை அளவை தருகின்றன. அந்த கூட்டு தான் சரியாக வருது. அப்போ இதுக்கு 4th ஆன்சர் சரியாக வரும். ஓகே, சரி, ஓகே. 27வது கேள்வி. ஒரு செறிந்த அமோனியா கரைசலை கொண்ட ஒரு போத்தலின் சுட்டுத்துண்டில் பின்வரும் தகவல்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், அமோனியாவோட அளவு 30% திணிவுக்கேற்ப. அதே மாதிரி அடர்த்தி 0.85 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆம். இந்த அமோனியா கரைசலில் 400 சென்டிமீட்டர் கனமானது H2SO4 முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது உண்டாக்கத்தக்க அமோனியம் சல்ஃபேட்டின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ அமோனியாவை H2SO4 தாக்கமடைய வச்சா என்ன வரும்? அமோனியம் NH4 twice சல்ஃபேட் வரப்போகுது, SO4. சரியா? ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து 2 வரும். சரியா? தாக்கம் சமன்னா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக காணும் அடர்த்தியை தந்திராங்கண்ணா. அமோனியாவோட அடர்த்தியை தந்திராங்க, அதோட கனவளவை தந்திராங்க. அப்போ ஃபஸ்ட்டாக வந்து என்ன காணுவோம்டா? அமோனியா கரைசல்ட திணிவை காணும். அமோனியா கரைசல்ட திணிவு என்ன வரும்? அடர்த்தி எங்களுக்கு தெரியும் 0.85 தர கனவளவு 400. சரியா? சென்டிமீட்டர் கணம்டே எடுக்கிறேன். ஏன்டா கிராம் சென்டிமீட்டர் -3 ஆகவே சென்டிமீட்டர் கணம் வெட்டிப்பட்டா. அப்போ இங்கே வாரது வந்து 340 கிராம்டு வரும். சரியா? இது கரைசல். இப்போ தூய அமோனியா பார்ப்போம். தூய அமோனியா திணிவு என்ன வரும்? 30% தந்தீரேன். ஆகவே 100க்கு 30 தர 340 வரும். ஆகவே இது சுருக்கினண்டா உங்களுக்கு 102 கிராம்டு ஆன்சர் வரும். சரியா? ஓகே, அப்போ இந்த 102 கிராம்ன்றது என்ன? தூய அமோனியாட திணிவு. இப்போ நாங்கள் அமோனியாட தூய திணிவை கண்டுட்டோம். இப்போ இதை வச்சு எங்களுக்கு வந்து தூய அமோனியாட மூளை காணும். சரியா? அப்போ திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு 17 வரும். ஆகவே 6 மோல் அமோனியா வருது. ஸோ இதை வச்சு எங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட்டை NH4 twice SO4 மூளை காணலாம். மூளை என்ன வரும்? 2 கொண்டுன்றதால இது வந்து 3 மூல்டு வரப்போகுது. 3 மூல்டு வரும். ஸோ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்? திணிவை காணலாம். NH4 twice SO4. மூல் என்ன? 3. அப்போ மூல் தர 132 வரும். ஸோ இது சுருக்கினா 396 கிராம்டு சரியான ஆன்சர் வரப்போகுது. சரியா? அப்போ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் சரியாக வரும். ஓகே, 28வது கேள்வி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதை சேர்வையை தந்துட்டு அதோட சொல்கிறாங்க மிகை PCl5 போடுறாங்களாம். நார்மலாக ஒரு ஆல்கோஹோலை வந்து பென்சின் வளையத்தோடு சேர்ந்த ஆல்கோஹோல் இல்லை ஃபீனோல் இல்லை, நான் சொல்கிறது வந்து நார்மலாக ஒரு கார்பன் சங்கிலியை கொண்ட ஆல்கோஹோலுக்கு வந்து நாங்கள் PCl3 இல்லாட்டி PCl5 இல்லாட்டி SOCl2 போட்டோம்னா என்ன நடக்கும்டா? அன்றைக்கி வந்து OH கூட்டத்துக்கு பதிலாக அன்றைக்கி வந்து குளோரின் ஏற்றப்படும். சரியா? அது மாதிரி PBr3 போட்டால் புரோமின் ஏற்றப்படும். அது மாதிரி. சரியா? ஓகே, அப்போ இங்கே அது நார்மலாக உள்ளது. இங்கே நார்மலாக இப்போ வார கார்பாக்சிலிக் அமிலம் ஒன்று தந்திராங்க. அதே மாதிரி இங்கே வலி ஆல்கஹால் ஒன்று தந்திராங்க. அதே மாதிரி ஃபீனோல் ஒன்று தந்திராங்க. இந்த இடத்துல எப்படின்னா, இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் காரணத்தை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து CH2 CH3 ஓகே CH3 OHக்கு பதிலாக Cl வரும். Cl
வரப்போகுது. அது மாதிரி எனக்கு வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தில் உள்ள OH கூட்டத்துக்கு பதிலாக Cl சேரும். ஆகவே எனக்கு அமில குளோரைட் உண்டு வரும். இங்கே வந்து இந்த ஹைட்ரோக்சைட் கூட்டம் வந்து மாறாது. ஏண்டா இங்கே உள்ள OH கூட்டத்தில் உள்ள இந்த ஆக்சிஜன் தானே, இந்த ஆக்சிஜனை வந்து பிரதியிட பார்க்கக்கொள்ள, குளோரினால் பிரதியிட பார்க்கக்கொள்ள அது என்ன செய்யும்டா, இதில் உள்ள அந்த தனிச்சோடு இலத்திரனை வந்து பென்சீன் வளையத்தோட பரிவடைவதன் மூலம் மேலும் உறுதியாக்கி கொள்ளும். சரியா, மேலும் உறுதியாக்கி கொள்றதால என்ன செய்யும், இதை வந்து எங்களுக்கு வந்து பென்சீன் வளையத்திலேருந்து எங்களுக்கு கலட்டெல்லாம் போகும். நம்மளை வந்து எப்படி பென்சீன் வளையத்தில் வந்து இப்படி தானே இணைஞ்சிக்கும். பென்சீன் வளையத்தில் வந்து OHல வந்து H இல்லாமக்கிட்டு நான் மைனஸ்னு போட்டேன்னு இப்படி தான் இருக்கும். ஆகவே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக குளோரினை வந்து இணைச்சிறதுக்கு நான் குளோரின் எடுத்து வந்தோம்டா என்ன செய்யும்டா, இது வந்து பென்சீன் வளையத்தோட இப்படி பரிவடைஞ்சு ஏற்கனவே இருந்த சிங்கிள் பொண்டை விட மேலும் உறுதியான டபுள் பொண்டா மாதிரி மேலும் இதை உறுதியாக்கி கொள்ளும். மேலும் இதை இப்படி உறுதியாக்கி கொள்ளும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் உறுதி கூடும். சரியா, அப்போ இப்படி மாறிக்கொள்றதால எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை வந்து எங்களுக்கு வந்து OHக்கு பதிலாக குளோரினை போடலாம். சரியா, அப்போ இப்படி தான் கட்டமைப்பு வரும். ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வரும், 5th ஆன்சர் வரும். ஏன்னா 5th ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 29வது கேள்வி பரவாயில்ல. இங்கே ஒரு மரசாம்பல் மாதிரி எக்ஸில் கால்சியம் கார்பனேட் K2CO3 ஒரு சடத்துவ திரவியம் ஆகியன அடங்கியிருக்கான். எக்ஸில் கால்சியம் கார்பனேட் K2CO3 மூல் விகிதம்னு வந்திக்கணும்னு நினச்சிறேன். மூல் விகிதம் 2:1 ஆகும். உலர் தூளாக்கிய எக்ஸின் 1 கிராம் மாதிரியானது மிகையான HCl உடன் தாக்கம் புரிய செய்யப்பட்டது. சரி, இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான கேள்விக்கு தேவையான இது வந்து எழுதிக்கொண்டே போகிறேன். சரியா, K2CO3 என்ன செய்கிறோம், HCl மிகையாக போட்டுரும். ஸோ ரெண்டோடையும் HCl வந்து தாக்கமடைய போகுது. தாக்கமடைஞ்சால் வருதுன்னா எனக்கு கால்சியம் குளோரைட் வரும். கால்சியம் குளோரைட் சக CO2 H2O வரும். அதே மாதிரி தான் எனக்கும் வரும். என்ன எனக்கு K2CO3 வந்து போட்டாண்டா KCl வரும். KCl சக CO2 சக H2O வரப்போகுது. இப்போ வந்து தாக்கத்தை எழுதியாச்சு. அடுத்தது பார்ப்போம். அடுத்ததில் என்ன சொல்கிறாங்க, HClன் செறிவும் கனவளவு முறையே. இப்போ பார்ப்போம். பயன்படுத்திய HClன் செறிவும் கனவளவு முறையே. இப்போ இது ரெண்டுக்கும் பயன்படுத்தின HCl செறிவும் கனவளவும் என்னாண்டா 0.3 மூல் டெசிமீட்டர் -3 25 சென்டிமீட்டர் கனமாகும். தாக்கம் முடிவடைந்த பின்னர் எஞ்சியிருக்கும் HCl அளவறி முறையாக சேகரிக்கப்பட்டு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 NaOH உடன் நியமிப்பு செய்யப்பட்டது. முடிவு புள்ளியில் அளவியின் வாசிப்பு 15 சென்டிமீட்டர் கனம் ஆகும். மரச்சாம்பல் மாதிரி எக்ஸில் உள்ள கால்சியம் கார்பனேட்டை சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து தாக்கமடைஞ்ச HCl தானே, முற்றாக இங்கே HCl தாக்கமடையல. கால்சியம் கார்பனேட்டோடையும் K2CO3யோடையும் இந்த HCl தாக்கமடைஞ்சிட்டு ஒரு பகுதி HCl வந்து அந்த பாத்திரத்தில் எஞ்சி காணப்பட்டுச்சார். அந்த எஞ்சி காணப்பட்ட HClல வந்து நியமிச்சிருது. அந்த HCl முற்றாக தாக்கமடைகிறதுக்கு தேவையான NaOH எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா 0.1 மூல் டெசிமீட்டர் -3 15 சென்டிமீட்டர் கணம். சரியா, இப்போ வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன செய்வோம்டா, ஆரம்பத்தில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே கேட்குறது என்னண்டா லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்கண்டா மரச்சாம்பல் மாதிரி எக்ஸில் உள்ள கால்சியம் கார்பனேட் சதவீதத்தை தான் கேட்குறாங்க. சரியா, ஓகே. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே மூலர் விகிதம் தந்திராங்க தானே, மூலர் விகிதம் தந்திராங்க. அப்போ மூல் விகிதம் தந்திர சுட்டியும் நான் அதை வந்து ஃபஸ்ட்டாக போட்டுட்டேன். இங்கே மூல் விகிதம் 2:1. அப்போ நான் இதை வந்து எடுக்கிறேன் 2:1 நான் இதை வந்து 2x எடுக்கிறேன். இப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம். சரியா, அப்போ இது 2x இங்கெல்லாம் இது வந்து 4x வரும். அப்போ இது எக்ஸ்ண்டா இது 2x வரப்போம். சரியா, இதை வந்து நான் ஏற்கனவே போட்டு வச்சிடறேன். அடுத்தது மற்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்ட HCl எவ்வளோன்னு பார்ப்போம். ஆரம்ப HCl மூல் எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோ வரும், எங்களுக்கு செறிவு தெரியும். HCl 0.3 25 சென்டிமீட்டர் கனம். ஆகவே இது சுருக்கினாண்டா எவ்வளோ வரும், 75 தர 10 4
3 வரப்போகுது. 75 தர 10 செய்ய 4 3 வரும். அடுத்தது பார்ப்போம். HCl NaOHோட தாக்குதான் இறுதியாகவே எஞ்சினது NaCl சக H2O மாறும். சரியா? ஓகே, அப்போ இது வந்து இறுதியாக காணப்பட்ட HCl அதுதான் NaOHோட தாக்க போகுது. அப்போ இந்த HCl லெவலோடு பார்க்குறதுக்கு இங்கே வந்து தரவு தந்திடுறாங்க. 0.1 மோல் இறுதி HCl, இறுதி NaHCl அது எவ்வளோவா இங்கே தந்திடுறாங்க. முடிவு புள்ளியில் அளவிட வாசிப்பு 15 சென்டிமீட்டர் கணம். அதே மாதிரி மேலே தந்திடுறாங்க 0.1 மூல் டெசிமீட்டர் -3. அப்போ 0.1 15 தர 10/3 அப்படியே சுருக்கினா விட வரும் 15 தர 10/4 மூல். இது வந்து என்ன இறுதி HCl, அதாவது NaOHோட தாக்கின HCl. சரி, இங்கே வந்து தந்திரது வந்து என்னண்டா சாரி இங்கே வந்து தந்திரது வந்து NaOH செறிவும் NaOH கனவளவும். சரியா? NaOH செறிவும் NaOH கனவளவும் தான் தந்திராங்க. அப்போ NaOH செறிவும் கனவளவும் இவ்வளோ உண்டா, அதை வச்சு எங்களுக்கு வந்து NaOH மூளை வந்து கண்டிப்போம். அந்த மூளையை தான் HClக்கும் வந்திக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் ஒன்று தானே விகிதம். ஆகவே இதுக்கும் என்ன 15 தர 10/4 தான் வந்திக்கும். சரியா? இதுக்கு முதல் இறுதி HClக்கு முதல் நாங்கள் என்ன கண்டிக்கணும்டா NaOH மூளை கண்டிக்கணும். அந்த மூல் தான் இந்த HCl மூலமும் காணப்படும். ஆகவே தான் இறுதி NaHCl ஒரே நேரத்தில் நான் 15 தர 10/4 போட்டேன். சரி, இப்போ HCl இறுதி HCl நான் கண்டாச்சு. சரியா? ஓகே, அப்போ மேலே அதாவது K2CO3, கால்சியம் கார்பனேட் உடன் தாக்கிய HCl மூல் என்ன வரும் உங்களுக்கு தெரியும். இப்போ 75 தர 10/4 -15 தர 10/4. ஸோ இது சுருக்கினாண்ட எவ்வளோ வரும் 60 தர 10/4 மூல் வரப்போகுது. சரியா? இது வந்து என்ன இந்த 4x சக 2x ரெண்டையும் சேர்த்தா தான் வர்றது என்ன, இது ரெண்டையும் சேர்த்து வர்றது தான் என்ன 60 தர 10/4 மூல் வரப்போகுது. சரியா? ஓகே அப்போ இங்கே வந்து மொத்த HCl கண்டுட்டோம். இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம் 6x = 60 தர 10/4. ஸோ எங்களுக்கு x = 10 தர 10/4 வரும். ஆகவே கால்சியம் கார்பனேட்டை திணிவு தானே காண சொல்லிடுறாங்க. இங்கே வந்து கால்சியம் கார்பனேட்டை திணிவு சதவீதம் தான் கேட்டிடுறாங்க. ஆகவே எங்களுக்கு வந்து 2x தான் கால்சியம் கார்பனேட்டை திணிவு. அப்போ 2x = திணிவு கால்சியம் கார்பனேட்டை சமன் என்ன வரும் 20 தர 10/4 மூல் வரப்போகுது. சரி, அப்போ இங்கே மூளை கண்டுட்டோம். அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம் திணிவு கால்சியம் கார்பனேட்டை காணலாம். என்ன வரும் 20 தர 10/4 தர 100. அதாவது மூலக்கூற்று திணிவு தான் என்ன வரும் திணிவு. ஆகவே திணிவு என்ன வரும் இன்னைக்கு 0.2 கிராம் வரப்போகுது. அப்போ இன்னைக்கு இதை வச்சு என்ன காணலாம் திணிவு சதவீதத்தை காணலாம். திணிவு சதவீதம் கால்சியம் கார்பனேட் என்ன வரும் எங்களுக்கு 0.2 கீழ் மொத்த திணிவு வந்து 1 கிராம் தர 100. ஸோ இதை சுருக்கினாண்டா 20% வரும். அப்போ 20% வருது. தேர்ட் ஆன்சர் வருது. தேர்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வருது. ஓகே சரி. ஓகே, 30வது கேள்வி. கீழே தரப்பட்ட சமநிலை தாக்கத்தை கருதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமநிலை தாக்கத்தை தந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு வந்து I2 ஓகே எனக்கு 2 வந்திக்கணுமே. சரி, ஓகே. அப்போ இந்த சமநிலை தாக்கத்தை தந்துட்டு சொல்கிறாங்க H2 கேஸ், I2 கேஸ், HI கேஸ் ஆகியவற்றின் சமமூலர் அளவுகள் ஏற்கனவே வெற்றிடமாக்கப்பட்ட 2 டெசிமீட்டருக்கான மூடிய விரைத்த கொள்கலத்தினுள்ளே அறை வெப்பநிலையில் இடப்பட்டு வெப்பநிலை 600 பாகை செல்சியஸுக்கு அதிகரிக்க செய்யப்பட்டது. ஆகவே தொகுதி சமநிலை அடையும் போது பின்வரும் எது நடைபெறலான்னு கேட்குறாங்க. அதோட கேசி தரவுகளில் தந்திராங்க. வெப்பநிலை 600 பாகை செல்சியஸா, கேசி வந்து 50. சரியா? ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து இங்கே வந்து சமநிலை வந்து எங்களை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் QC KC அப்படின்னு 2 படிப்பீங்க. தாக்க ஈவு கேசி வந்து நான் வந்து ஒரு மாறிலி பெருமானமாக காணப்படும். எங்களுக்கு வந்து QC ஆரம்பத்தில் காணுவோம். அந்த QCயை வச்சு கேசி வந்து QCயை விட எவ்வளோக்கு கூடிய குறைவாய்க்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம். அதை நாங்கள் லாஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து QCக்கான சமன்பாட்டை எழுதிக்கொள்ளும். QC சமன் HI
கேஸ்ட இரண்டாம் அடுக்கு கீழே வந்து H2 கேஸ்ட செறிவிட முதலாம் அடுக்கு I2 கேஸ்ட செறிவிட முதலாம் அடுக்கு கேசிஏ மாதிரியே தான் காணுவோம் கியூசிஏ சரியா ஓகே அப்போ இங்கே வந்து சொல்லிடுறதுன்னா சமமூலர்னு மேலே சொல்லிடுறாங்க சமமூலர்னா சமசெறிவு அதாவது HI கேஸ்டையும் H2 I2 ரெண்டுடையும் என்ன செறிவுகள் சமனா சரியா அப்போ நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது எக்ஸ் வர்க்கம் கீழேயும் எக்ஸ் தர எக்ஸ்ன்னு வரும் ஆகவே இங்கேயும் கீழே எக்ஸ் வர்க்கம்னு வரும் ஆகவே 1 QC வரப்போகுது ஆகவே QC இங்கே கேசியை விட எப்படி வருது QC கேசியை விட சின்னதாக வருது கேசி வந்து 50 இங்கே QC வந்து சின்னது 1 வருது சரியா ஓகே இப்போ வந்து கண்டிஷன்ஸை பார்ப்போம் QC கேசியை விட இங்கே வந்திர மாதிரி இல்லாமல் QC வந்து கேசியை விட பெரிதுன்றுவீங்கள சமநிலை கேசி சமன் QCயாக வரக்காட்டிலையும் பின்னோக்கி நகரும் சரியா QC நாங்கள் இப்போ அளந்த பெருமானம் வந்து கிட்டத்தட்ட 60 வந்து வைங்களே என்ன செஞ்சுக்கும்டா 50 வர காட்டிலையும் பின்னோக்கி தாக்கம் நகர்ந்திக்கும் அப்போ பின்னோக்கி தாக்கம் நகரக்குள்ள I2 கேஸ் H2 கேஸ் ரெண்டுடையும் அளவுகள் கூடும் HI இடத்தை குறையும் சரியா அப்படின்னு நடந்திக்கும் அது இல்லாமல் அப்போ இங்கே வந்து என்ன தாக்கம் வந்து என்ன செஞ்சுக்கும் இப்போ QC வந்து கேசியை விட பெரிதாக இருந்தேன்டா நான் சொல்கிற தாக்கம் வந்து பின்னோக்கி நகர்ந்திக்கும் அடுத்தது QC சமன் கேசிண்டா என்ன செஞ்சுக்கும்டா ஒன்றுமே அங்கே நடந்திக்காது QC சிறிது கேசி அப்படின்னு வந்திருந்தா இங்கே உள்ள மாதிரி வந்திருந்தாண்டா QC சமன் கேசி ஆக காட்டிலையும் தாக்கம் வந்து முன்னோக்கி நகர்ந்திக்கும் இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம்டா சரியான ஆன்சருக்கு போகலாம் இங்கே பாருங்களேன் இங்கே QC சிறிது கேசின்னு தான் வரணும் அப்போ QC சிறிது கேசின்னு வரணும் 3வது 4வது 5வதுல 3ல் ஒன்று தான் வரலாம் ஆகவே QC 3வது பாவம் QC சிறிது கேசி ஆகையால் கூடுதலான அளவு H2வும் I2வும் உண்டாகும் கூடுதலானவும் H2வும் I2வும் உருவாகுமா இல்லையா தாக்கம் வந்து முன்னுக்கு தான் நகருது ஆகவே H2 I2 அளவு குறையும் HI கேஸ் அளவு தான் கூடும் ஆகவே இதில் வந்து 5வது தான் சரியாக வரும் ஏன்னா QC சிறிது கேசி ஆகையால் கூடுதலான அளவு HI கேஸ் உண்டாகும் அந்த கூட்டு தான் சரியாக வரும் இல்லைஜா 5வது ஆன்சர் தான் இங்கே வந்து சரியாக வரப்போகுது ஓகே சரி 32வது கேள்வி 32வது கேள்வி 2-bromo 2-methyl propane 2-bromo 2-methyl propane அப்படின்னு என்ன 3 கார்பன் ப்ரோபேன் இல்லையா 3 கார்பன் அதில் வந்து 2-bromo 2வது கார்பனில் புரோமின் வருதாம் அதே மாதிரி 2வது கார்பனில் மெத்தைல் வருதாம் மற்றபடி எல்லாத்தையும் ஹைட்ரஜனால் நிரப்பினா சரியா CH3 இதுதான் 2-bromo 2-methyl propane சரி ஆனது நீர் NaOH உடன் கொண்டுள்ள தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளிடையே எது அல்லது எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க சரியா ஓகே அப்போ நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக பொறிமுறை எழுதுறேன் NaOHோட தாக்கிறதுக்கு சரியா நான் இங்கேருந்து எழுதி கொண்டு வரேன் அப்போ இந்த புரோமின் ஆரம்பத்தில் என்ன நடக்கும்டா இந்த புரோமின் கார்பனில் உள்ள அந்த பொண்ட் வந்து உடஞ்சி அந்த இலத்திரன் ரெண்டையும் புரோமின் எடுத்துக்கொள்வார் அப்போ எடுத்துக்கொள்றதால என்ன நடக்கும் எனக்கு வந்து CH3 C CH3 CH3 ப்ளஸ் அப்படின்ற ஒரு புடை கார்போகட்ரைன் உருவாகும் அதுக்கப்புறம் அந்த புடை கார்போகட்ரைனுக்கு நீர் NaOHல வர அந்த OH வந்து சேரும் OH வருவார் வந்து சேருவார் அப்படி சேரத்தால் என்ன நடக்கும் CH3 C CH3 CH3 OH அப்படின்ற உடை ஆல்கஹால் உருவாகும் ரெண்டாவது வந்து இங்கே ஆல்கஹாலிக்கு அதே மாதிரி NaOHும் காணப்படுது அப்படி தானே இங்கே NaOH மிக்க ஆல்கஹாலும் மிக்கி ஸோ இதில் வந்து HBr அகற்றல் நடக்கலாம் சரியா HBr அகற்றல் நடந்து H3C C டபுள் பாண்ட் CH2 CH3 இது வந்து மிக குறைந்த அளவு தான் உருவாகும் இதுதான் பிரதான விளைவாக இங்கே வந்து உருவாக போகுது இது வந்து மிக குறைந்த அளவு உருவாகும் சரி அப்போ கூற்று கேள்விக்கு போகும் அடுத்த அது ஓர் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கமாகும் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம் அது பிள்ளை என்ன இது வந்து கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் OHன்றது ஒரு கருநாடி ஆகவே இது வந்து கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் தொழிற்படும் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம்
இல்லை. அடுத்த பி, தாக்கம் நடைபெறும் போது ஒரு இடைநிலையாக ஒரு கார்போகட்டைன் உண்டாகின்றது. இந்த புடை கார்போகட்டைன் உருவாகுது. இது எங்களுக்கு வந்து வலி கார்போகட்டைன் இல்லாட்டி முதல் கார்போகட்டைன் வந்து இருந்தேன்டா அது வந்து தனி படியில் தான் நடந்திருக்கும். சரியா? இரு படியில் நடக்காது. இதே மாதிரி 2 படியில் நடக்காது. 2 படியில் என்ன, புரோமின் வந்து கலண்டு போகிறதோட ஒரு புடை கார்போகட்டைன் உருவாகுது. அந்த புடை கார்போகட்டைனுக்கு தான் OH வந்து சேருது. அப்படி நடந்திருக்காது. ஒரே டைமில் OH வந்து கார்பனை அடித்த அதே டைமே புரோமின் வெளியேறிக்கும். அது இப்போ புடை கார்போகட்டைன் இல்லாமல் முதல் இல்லாட்டி வலி கார்போகட்டைன் உருவாகிற மாதிரி காணப்பட்டிருந்தா. சரியா? ஓகே, அப்படி இங்கனைக்கு கொண்டு வரல. ஆகவே ஸோ இங்கனைக்கு வந்து வரது ஒரு கார்போகட்டைன் உருவாகும். 2 படியில் தாக்கம் நடக்கும். அந்த கூற்று சரி. சி, பிரதான விளைபொருளாக இந்த சேர்வை உருவாகும்ன்றாங்க. அந்த கூற்று சரி தானே? ஓகே. டி, ஒரு பக்க விளைபொருளாக இது உருவாகும். சரியா? ஓகே. அப்போ இங்கனைக்கு வந்து பக்க விளைபொருளாக இது உருவாகலான்ட்டு தானே சொல்லிக்கு. அப்போ இதையும் எடுக்கலாம். சரியா? ஓகே. தாக்கம் நடைபெறும் போது ஒரு இடைநிலையாக ஒரு கார்போகட்டைன் உண்டு. சரி, அப்போ இங்கே BCD 3ம் சரியாகிறதால இன்றைக்கி வந்து 5th ஆன்சரை கொடுப்போம். சரியா? 5th ஆன்சரை இன்றைக்கி கொடுக்கலாம். ஓகே ஓகே 33வது கேள்வி. இங்கே பாருங்க, பின்வரும் தாக்கங்களில் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்குறான். ஏ, அங்கே வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தோட CH3MgBr H2O போடுறாங்க. அந்த தாக்கம் நடக்காது. சரியா? ஏண்டா இது வந்து நாங்கள் இந்த CH3MgBr கிரிக்னாரிஸ் சோதனை பொருளோட H2O H+ போடுறது வந்து எல்டிஹைடுக்கு செய்வோம், இல்லாட்டி கீட்டோனுக்கு செய்வோம், அடுத்து எஸ்டருக்கு அமில குளோரைட், அந்த 4 சேர்வைகளுக்கு இங்கே எங்களோட கெமிஸ்ட்ரி சிலபஸில் செய்ய போகிறோம். சரியா? அதில் வந்து கார்பாக்சிலிக் அமிலம் வந்து அதோட தாக்கம் நடக்கிறதில்ல. சரியா? கார்பாக்சிலிக் அமிலம் வந்து அதோட தாக்கம் இல்லை. ஓகே, அடுத்தது பி. பியில் CH3 நாங்கள் இதை பார்ப்போமே. CH3 CH2 CH2 அதோட CH வருது, OH CH2OH. சரியா? இது வந்து ஆல்டிஹைடுன்னு நினச்சிறேன். ஆல்டிஹைட் CHO. சரியா? ஓகே. அப்போ இதுக்கு வந்து CH3MgBr போடுறாங்க. CH3MgBr. இங்கே இவங்க சொல்லிடுறது எப்படி? CH3 அதை மேலே வந்து இந்த COOHோட இங்கனைக்குள்ளதோட எப்படி சேருதா? இன்னைக்கு வந்து CH3MgBrல வர CH3 இங்கே சேருதா? அதே மாதிரி அப்படியே இன்னைக்கு MgBr வருதா? இவங்க சொல்லிடுற மாதிரி பார்த்தா அந்த கூற்று பிழை. ஏண்டா எனக்கு வந்து ஆல்கஹாலும் வருது, எல்டிஹைடும் வருது. இந்த இடத்துல வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அமில வலிமை கூடன்றதால இந்த கிரிக்னாரின் சோதனை பொருள் ஆல்கஹாலுக்கு தான் ஃபஸ்ட்டாக அடித்த விரும்புவார். சரியா? அப்போ அடித்தாலும் என்ன நடக்கும்? CH3 CH2 CH இன்னைக்கு CHO, அடுத்தது இன்னைக்கு OMgBr வரும். அதோட இன்னைக்கு CH4 மெத்தேன் உருவாகும். சரியா? அப்போ இன்னைக்கு வந்து ஆல்கஹால் வந்து H+ வழங்கிய தொழிற்பட்டு இந்த CH3- வந்து அந்த H+ வந்து பெற்றுக்கொள்ளும். சரியா? ஓகே. அப்போ இதோட சேர்த்து இன்னைக்கு ஆல்டிஹைட் மாறி இதே மாதிரி சேர்வை ஒன்று வந்து இந்தண்டா இங்கே பாருங்க, இங்கே 2வதுல தந்திர அந்த மேலே தந்திர ஆல்டிஹைடோட சேர்ந்திக்கு தானே, அந்த சேர்வையையும் தந்து இந்த இடத்துலையும் இதை OMgBr தந்தி இருந்தா இந்த கூற்று சரியாக எடுத்திக்கலாம். ஆனால் இந்த OHஐ வந்து மாற்றாமல் ஃபஸ்ட்டாகவே எல்டிஹைடை மட்டும் தந்திருந்தால் அந்த கூற்றை பிழையாக தான் எடுக்கணும். ஏண்டா OH தான் ஃபஸ்ட்டாக மாறும். அந்த OHக்கு வந்து அமில வலிமை கூடன்றதால OH மாறாமல் எல்டிஹைட் மாறுன்றது அவனுக்கு வந்து பிழையாக மாறும். சரியா? ஆகவே இங்கே வந்து பி வந்து பிழையாகுது. அடுத்தது சி பார்ப்போம். சியில் வந்து CH3 அது நார்மல் தானே, அது வந்து அமில ஹைட்ரஜனை கொண்ட எல்கைன் காணப்படுது. அந்த ஹைட்ரஜனை வந்து எல்கைன் வழங்கும், அதை வந்து CH3MgBr பெற்றுக்கொள்ளும். அதால் CH4 உருவாகும். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து MgBr எல்கைனோட வந்து சேர்ந்து கொள்ளும். அந்த கூற்று சரி. அடுத்த டிலையும் எப்படி ஆல்கஹாலோட நார்மலாக வரது தான் அந்த H+ வழங்கப்படுது. அப்போ CD சரி, AB பிழையாகுது. தேர்ட் ஆன்சர் சரி. தேர்ட் ஆன்சர் நீங்கள் இன்றைக்கி சரியாகுது. ஓகே, 34வது கேள்வி. 34வது கேள்வியில் SP தொகுப்பு மூலகங்களையும் அவற்றின் சேர்வைகளையும் பற்றி பின்னொரு கூற்றுக்களில் எது அல்லது இவை
உண்மையானவைன்னு கேட்குறான். ஏ பெர்லியமானது ஹைட்ரஜன் வாயுடன் தாக்கம் புரிந்து ஓர் அயன் உலோக ஹைட்ரேட்டை உண்டாக்குகின்றது அப்படின்னு சொல்லிக்கு. பெர்லியத்தை தவிர கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள் யாவும் ஹைட்ரஜனோட தாக்கம் அடைஞ்சு உலோக திண்ம ஹைட்ரேட்டை உருவாக்கும். சரியா? ஓகே. அப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று எழுதுகிறேன். மெக்னீஷியம் ஹைட்ரஜனோட தாக்கினண்டா என்ன வரும்? மெக்னீஷியம் ஹைட்ரைட் வரும். இந்த ஹைட்ரைட் நீரோட தாக்கம் அடைஞ்சா, மெக்னீஷியம் ஹைட்ரைட் வந்து நீரோட தாக்கம் அடைஞ்சா எப்படியான தாக்கம் வைக்கும்டா, இது வந்து ஒரு உக்கிரமான தாக்கம் வைக்கும். இப்படி தாக்கம் அடைஞ்சா மெக்னீஷியம் ஹைட்ரோக்சைட்டும் H2வும் மீண்டும் உருவாகும். H2 கேஸும் மீண்டும் உருவாக போகுது. ஸோ இங்கே வந்து அயன் திண்மம் உருவாகும்னு சொல்லிக்கு அந்த கூற்றுப்பில் உலோக அயன் உலோக ஹைட்ரேட் உருவாகாது பெர்லியத்துக்கு. சரியா? பெர்லியத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் உருவாகும். அடுத்தது பி எஸ்தோப்பு மூலகங்களிடையே மெக்னீசியம் மிக உயர் மின்னெதிர்த்தன்மையை உடையது. அந்த கூற்றுப்பில் ஆவர்த்தன அட்டவணையில் வலமிருந்து இடமாக மேலிருந்து கீழாக மின்னெதிர்த்தன்மை குறைந்து கொண்டு வரும். சரி, இப்போ பார்ப்போமே. இங்கே வந்து சொல்லிக்கு வந்து எஸ்தோப்பு மூலகங்கள் தானே நார்மலாக பார்ப்போம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம். அதே மாதிரி பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம். ருபீடியம் தேவையில்ல. சரி, இதில் வந்து லித்தியத்துக்கு வந்து பெருமானம் வரும் கிட்டத்தட்ட 1.0, பெர்லியத்துக்கு 1.5 வரும், சோடியத்துக்கு 0.9 வரும், மெக்னீஷியத்துக்கு 1.2, பொட்டாசியத்துக்கு 0.8, கால்சியத்துக்கு வந்து 1.0 வரும். சரியா? 0.9 இது. அதே மாதிரி இது 1.2, 0.8, 1.0. ஆகவே இதுலேயே உங்களுக்கு விளங்கிக்கும் பெர்லியத்துக்கு தான் இன்னைக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். சரியா? அப்போ இங்கே வந்து எஸ்தோப்பில் மெக்னீஷியத்துக்கு இல்லை, பெர்லியத்துக்கு தான் அதிகம். அடுத்தது சி NH3SO2H2S ஆகியன ஒட்சியேற்றும் கருவிகள் போன்று தாழ்த்தும் கருவிகளாகவும் நடந்து கொள்ளலாம். அந்த கூற்று சரி. சரியா? இங்கே பாருங்கள், எமோனியாவில் உங்களுக்கு நினச்சாலும் எமோனியாவில் வந்து நைட்ரஜன் வந்து -3 லேக்கி, அப்போ ஒட்சியேற்ற வந்து அதிதாழ் நிலை லேக்கி. அதே மாதிரி H2Sல பாருங்கள், அதுலேயும் S2- சல்ஃபரில் வந்து -2, அதுலேயும் அதிதாழ் புள்ளி லேக்கிண்டு. ஆனால் நீங்கள் நினச்சிட சரி, அந்த இடத்துல என்ன நடக்கும்டா, அந்த NH3 இருந்தாலும் H2S இருந்தாலும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படக்குள்ள அங்கே அதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து தாழ்த்தப்படும். சரியா? நைட்ரஜனுக்கு ஒன்று நடக்காது. நைட்ரஜன் வந்து ஒக்சியேற்ற அதிதாழ் ஒட்சியேற்ற நிலையிலேக்கு, ஆகவே அதுக்கு வந்து ஒன்று நடக்காது. அதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து H+ வந்து H2 ஆக தாழ்த்தப்படும். சரியா? இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து நான் எழுதுகிறேன். எங்களுக்கு தெரியும், சோடியம் அமோனியாவோட தாக்கம் அடைஞ்ச என்ன வரும்? NaNH2 சக H2 வரும். சரியா? NaNH2 சக H2 வரும். இங்கே வந்து எப்படி? இங்கே வந்து -3லே தான் இருக்கு நைட்ரஜன் ஒட்சியேற்றேன். ஆனால் ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே வந்து +1லேருந்து 0 போய்த்திக்கு, தாழ்த்தப்பட்டிக்கு. சரியா? ஓகே. அப்போ இதுபடி தான் அதை வச்சு தான் சொல்கிறேன், உலோகங்களோட தாக்கம் அடைஞ்சு தான் என்ன நடக்கும், அந்த H+ வந்து H2வாக தாழ்த்தப்படும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து ஒட்சியேற்று கருவிகள் போன்று தாழ்த்தும் கருவிகளாகவும் இந்த 3 சேர்வைகளும் தொழிற்படும். இந்த 3 சேர்வைகளும் தொழிற்படும். ஓகே. டியில் வந்து வெப்பமாக்கும் போது சோடியமும் பேரியமும் மிகையான ஒட்சிஜன் வாயுவுடன் தாக்கம் புரிந்து முறையே Na2O2 பேரியம் O2 BaO2 என்பவற்றை தோற்றுவிக்கும். இதுக்கும் பார்ப்போமே. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இதில் இந்த லித்தியத்திலேருந்து கூட்டம் 1ல் லித்தியம் மட்டும், அது மட்டும் இல்லாமல் மற்ற அவ்வளோ கூட்டம் 2 மூலகங்களும் பேரியத்தை தவிர இந்த அவ்வளோவும் O2வோட தாக்கம் அடைஞ்ச ஒக்சைடை மட்டும்தான் உருவாக்கும். சரியா? மிகையான ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சாலும் ஒக்சைடை மட்டும்தான் உருவாக்கும். சோடியமும் பேரியமும் என்ன செய்யும்டா, ஒக்சைட்டை உருவாக்கும். மிகையா ஆக்சிஜனை போட்டுண்டா பெராக்சைட்டை உருவாக்கும். சரியா? பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்ன செய்யும்டா, ஆக்சைட்டை உருவாக்கும், பெராக்சைட்டை உருவாக்கும். அதை விட நாங்கள் மிகையா ஆக்சிஜனை போட்டோம்டா, ஆக்சிஜனோட தாக்கம் அடைய வச்சோம்டா சூப்பர் ஆக்சைடு உருவாகும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து சோடியம் பேரியம் வந்து மிகையாக ஒட்சிசன் வாயுவோட தாக்கம் புரியக்கொள்ள Na2O2 BaO2 தரும்ன்றது சரி. சரியா? இங்கே பாருங்கள், இன்னைக்கு Na+ஓட தாக்கம் அடைஞ்சாண்டா Na2O2 வரும், பேரியம் 2+ஓட தாக்கம் அடைஞ்சா BaO2 வரும். ஓகே. அப்போ அந்த கூற்று சரியாக வரும். டி கூற்று சரி. CD சரி. தேர்ட் ஆன்சர்.
சரி, ஓகே. 35வது கேள்வி. கார்பனீரொக்சைட் இன் அவத்தை, கார்பன் டை ஆக்சைடு அவத்தை வரைபடத்தை தந்துட்டு சொல்கிறாங்க. 25 பாகை சியிலும் 1 ATM அமுக்கத்திலும் திண்ம CO2, அதாவது உலர் பனிக்கட்டி, ட்ரை ஐஸ்னு சொல்லுவோம். அப்போ அதில் ஒரு மாதிரி ஒரு முகவையில் வைக்கப்படுது. திரவ CO2 உண்டாகவில்லையாம். ஆனால் திரவ CO2 உண்டாகலையா. மேற்குறித்த வரைபடத்துக்கேற்ப பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை இந்த அவதானிப்பை விளக்குகின்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ATM அமுக்கத்துலையும் 25 பாகை சீலையாம் உலர் பனிக்கட்டி. உலர் பனிக்கட்டியை கொண்டு வந்து 25 பாகை சி ஒரு ATM அமுக்கத்தில் வச்சுருவாங்களாம். சரியா, இங்கே பாருங்கள். இப்போ இந்த கிராஃபில் நான் ஃபுல்லாக வரையல. இதில் வந்து இந்த பகுதி தேவையான பகுதியை மட்டும் எடுக்கிறேன். சரியா, இங்கே பாருங்கள். இங்கே வந்து இப்படி போகுது. ஒரு ஏடிஎம்மா, ஒரு ஏடிஎம். இந்த பகுதி சொலிட், இங்கே பகுதி கேஸ். சரியா, ஓகே. அப்போ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஏடிஎம்மில் வச்சுக்கிறாங்க. 25 பாகை சி இங்கே தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த புள்ளி வந்து -78.5 வருது. ஆகவே ட்ரை ஐஸ் அந்த பனிக்கட்டியை வந்து வச்சோன்னே -78 பாகை செல்சியஸை வந்து தாண்டி போகல, தாண்டி போய்த்து இங்கே கிட்டத்தட்ட இங்கனைக்கு மாதிரி தான் வரும். 25 பாகை சின்றது 25 பாகை. அப்போ ஒரு ஏடிஎம் 25 பாகை செல்சியஸ். இந்த புள்ளியில் தான் அந்த பனிக்கட்டி காணப்படும். ஆகவே நேரடியாக சொலிட்லேருந்து கேஸுக்கு மாறும், அதாவது பதங்கமாதல் நடைபெறும். லிக்விடிறது இங்கே. சரியா, ஆகவே இங்கே பாருங்கள், இந்த மும்மை புள்ளி, அதாவது திண்மநிலை, திரவநிலை, வாயுநிலை 3 நிலைகளும் சமநிலையில் உள்ள பகுதி தான் மும்மை புள்ளின்னுவோம். அந்த மும்மை புள்ளிக்கு எடுத்து வாரத்துக்கு தேவையான அமுக்கம் வந்து 5.1, கிட்டத்தட்ட 5 ATM தந்திக்கு. ஆகவே இங்கே வந்து 5 ATMன்றதால 5 மடங்கு குறைவாக காணப்படுது, இங்கே ஒரு ஏடிஎம்ல காணப்படுது. சரியா, ஆகவே இங்கே வந்து திரவ நிலை வந்து இங்கே கார்பன் டை ஆக்சைடால் எட்ட இயலா. அப்போ இங்கே திண்ம நிலையிலேருந்து நேராக வாயு நிலைக்கு மாறும். சரி, இப்போ வந்து கேள்விக்கு போய்த்து அதுலேருந்து போகும். மும்மை புள்ளியில் உள்ள வெப்பநிலை அவதி வெப்பநிலையிலும் பார்க்க குறைவானது. சரி, இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா வந்திக்கணும். ஏன் வரல? அமுக்கம் குறவு. சரி, அதை விட அமுக்கம் குறவு. அமுக்கத்தை பற்றி இவங்க காய்ச்சல. ஸோ அந்த கூற்றை வந்து எங்களுக்கு வந்து சரின்னு எடுக்கலாம். சரியான ஒரு ஆன்சர் வந்து அது தரல. அடுத்தது பியில் வந்து பாருங்கள், அவதி புள்ளியில் உள்ள வெப்பநிலை 25 பாகை சியிலும் பார்க்க உயர்ந்தது. அன்னைக்கும் வெப்பநிலை, அவதி வெப்பநிலை பற்றி தான் காய்ச்சலாங்களே இல்லையா, அமுக்கத்தை பற்றி காய்ச்சல. ஸோ அதையும் எங்களுக்கு எடுக்க இயலா, பிஏயும் எடுக்கலாம். அவதி வெப்பநிலைன்னா ஒரு வாயுவை வந்து திரவமாக்க இயலுமான அதிஉயர் வெப்பநிலை. சரியா, அதை வெப்பநிலையை வந்து தாண்டினா நாங்கள் எவ்வளோக்கு அமுக்கத்தை கொடுத்தாலும் அதை வந்து எங்களுக்கு திரவமாக்க இயலாம். சரி, சி கூற்று, மும்மை புள்ளியில் உள்ள அமுக்கம் ஒரு ஏடிஎம்மிலும் உயர்ந்தது. அந்த கூற்று சரி. சரியா, அதுக்கு திரவமாக்கி இயலுமான இங்கே பாருங்க, இங்கே அமுக்கத்தை கூட்டினா ஃபஸ்ட்டு அம்புன்ற இடம் வந்து இங்கே மும்மை புள்ளி தான் வருது. சரியா, அப்போ மும்மை புள்ளியில் தான் எங்களுக்கு வந்து திரவமாக்க இயலுமான அதி குறைந்த அமுக்கமாக காணப்படுது இல்லையா. சரியா, அப்போ திரவமாக்க இயலுமான அதி குறைந்த அமுக்கம் வந்து ஒரு ஏடிஎம்லேருந்து போக்குள்ள 5 ATM தான் வருது. 5 ATM தான் வருது. ஆகவே ஒரு ஏடிஎம்லேயும் மும்மை புள்ளியில் உள்ள அமுக்கம் வந்து உயர்வு. அது சரி. சரியா, ஓகே. அப்போ சி கூற்று வந்து எங்களுக்கு சரின்னு எடுக்கலாம். சரியா, அடுத்தது டி, ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் திண்ம CO2 ஆனது வாயு அவத்தையுடன் மாத்திரம் சமநிலையில் இருக்கின்றது. அந்த கூற்று சரி. சரியா, அதுதான் சரியான ஆன்சராக வரும். ஒரு ஏடிஎம்மில் வந்து திண்ம வாயு சமநிலையை தான் காணப்படுது. லிக்விட் திரவம் வந்து 5 ATMல தான் ஆரம்பிச்சது. ஆகவே அது வந்து எங்களுக்கு அணுகையில் இந்த ஒரு ஏடிஎம்மில் வச்சு. ஸோ டி கூற்று இங்கே சரியாகுது. அப்போ டி சரி. அப்போ இங்கே சரி, தேர்ட் ஆன்சர் கொடுப்போம். தேர்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, அதோடைய நாங்கள் வந்து 36வதையும் பார்ப்போம். 36வது கேள்வி. 36, பின்வரும் கூற்றுகளில் எது அல்லதுவை உண்மையானது அல்லது உண்மையானவைன்னு கேட்குறாங்க. கழிவுகளை அகற்றுவதற்காக ஓர் ஒழுங்கான முறையை பின்பற்றுதல் பூகோள வெப்பமாதலை இழிவளவாக்குவதற்கு பங்களிப்பு செய்கின்றது. சரி, இங்கே பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிற காரணிகள் ஈக்கி. பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிற காரணிகள் ஈக்கி. பச்சை வீட்டு வாயுக்கள்னு சொல்லுவோம், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பச்சை வீட்டு வாயுக்கள்ன்ற. சரியா, அதில் நான் வந்து மெயினாக பார்ப்போம் CO2, CH4 எல்லாம் கேஸை.
CH4 கேஸ், N2O கேஸ், அடுத்தது H2O லிக்விட் வரும், H2O கேஸ் வருமே, அடுத்தது CFC இதெல்லாம் செயற்கை வாயுக்கள், HCFC, HFC. சரியா? இந்த H2O கேஸ் மட்டும் என்ன பூகோள வெப்பமாதலில் பங்களிப்பு செய்யாது, குளோபல் வார்மிங்கில் பங்களிப்பு செய்யாது. மேலுள்ள 3ம் கீழுள்ள அந்த CFC அப்படியான செயற்கை வாயுக்களும் பங்களிப்பு செய்யும். சரியா? ஓகே. அப்போ இதில் கழிவுகளை அகற்றதால ஒழுங்கான முறையில் அகற்றாட்டி என்ன நடக்கும்டா, இப்போ குப்பைகள் கூலங்களில் வந்து காற்றின்றே பாக்டீரியாக்கள் காணப்படும். அந்த பாக்டீரியாக்கள்கிட்ட பிரிகையாக்கம் காரணமாக மெத்தேன் வாயு உருவாகும். மெத்தேன் வாயு என்ன செய்யும்? மெத்தேன் வாயுன்றது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது பச்சை வீட்டு வாயு. பச்சை வீட்டு வாயுன்றது என்ன? பச்சை வீட்டு வாயுன்றதுக்கு 2 அது இயல்புகள் கொண்டிருக்கும். ஒன்று என்னாண்டா ஐஆர் கதிர்களை உறிஞ்சக்கூடியது. ஐஆர் கதிர்கள் சூரியன்லேருந்து வார அந்த ஐஆர் கதிர்களை உறிஞ்சும். அந்த ஐஆர் கதிர்களை உறிஞ்சுறது மூலமாக புவியை வந்து வெப்பமாக்கும். 2வது இயல்பு என்னாண்டா அந்த வாயு வந்து நீண்ட காலம் புவியில் வந்து தங்கி காணப்படும். சரியா? புவியில் வந்து நீண்ட காலம் தங்கி காணப்படக்கூடியதாக காணப்படும். சரியா? ஓகே. அப்போ அந்த 2 இயல்புகளையும் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் கொண்டிருக்கும். அப்போ CH4 கேஸ் வந்து அதால் காற்றின்றிய பாக்டீரியாக்கள் பிரிகையாக்கம் காரணமாக CH4 கேஸ் வந்து வெளியே வந்து விடப்படுது. அப்போ அதை வந்து குறைச்சிறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா கழிவுகளை வந்து ஒழுங்கான முறையில் அகற்றணும். அப்போ அதால் எங்களுக்கு பூகோள வெப்பமாதலை வந்து இழிவலை வாக்கலாம். அப்போ A கூற்று சரி. B காடழிப்பை இழிவலவாக்கல் பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்ய பங்களிப்பு செய்கின்றது. அந்த பிறாலியா காடழிப்பை இழிவலவாக்குறதால பூகோள வெப்பமாதலை வந்து குறைச்ச ஏலும் அதிகரிச்சிடன்ற பிள்ளை. அடுத்த C போக்குவரத்தின் போது காணப்படும் NO வாயு பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்கின்றது. அந்த கூற்று பிள்ளை. போக்குவரத்தின் போது விடுவிக்கப்பட்ட NO கேஸ் வந்து இது அசிட் ரெயின், அதாவது அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும். NO2, SO2ன்ற வாயுக்கள். சரியா? NO வாயு வந்து என்ன செய்யாது? பூகோள வெப்பமாதலில் பங்களிப்பு செய்யாது. Dல வந்து குளிராற்றிகளிலும் வளிசீராக்கிகளிலும் பயன்படுத்தப்படும் குளிர்ச்சியாக்கும் வாயுக்கள் பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்கின்றன. அது சரி. அதுதான் நாங்கள் ஏனே பார்த்தோம். CFC, HFC அதெல்லாம் எப்படியானது? பூகோள வெப்பமாதலை அதிகரிக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யும். HFC முக்கியமாக இது ஓசோனுக்கு வந்து ஓசோன் படை வரிதாக்கத்தில் வந்து பங்களிப்பு செய்யாது. ஆனால் கிட்டத்தட்ட CO2 வாயுவை விட பூகோள வெப்பமாதலுக்கு 20,000 மடங்கு பங்களிப்பு கூடுதலாக செய்யக்கூடியது. சரி. அப்போ D கூற்று சரி. AD 4th ஆன்சர். சரி. 37வது கேள்வி. படைமண்டலத்தில் உள்ள ஓசோன் படையின் தொழில் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க. ஓசோன் உண்டாவதற்கு NO2 தேவை. அந்த கூற்று பிள்ளை. சரியா? ஓசோன் உண்டாகிறதுக்கு அங்கே வந்து NO2 சம்மந்தப்பட்டதில்ல. சரியா? ஓகே. அப்போ அடுத்த பியில் வந்து மாறன் மண்டலத்தை உண்டாகும் அணு ஒக்சிஜன் படைமண்டலத்தை அடைந்த பின்னர் ஓசோனை உண்டாக்குகின்றது. அந்த கூற்று பிள்ளை. சரியா? மாறன் மண்டலத்தில் அணு ஒக்சிஜன் உண்டாகிறல்ல. சரியா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒக்சிஜன் அணு வந்து ஆக்சிஜன் வாயுலேருந்து உருவாகும். எப்பண்டா சூரியன்லேருந்து காலப்பட்ட யூவி கதிர்கள் வந்து O2வை வந்து படக்கொல O2 வந்து உடைஞ்சு அங்கே தான் அணு ஆக்சிஜன் உருவாகும். அப்போ சூரியன்லேருந்து வர அந்த யூவி கதிர்கள் வந்து மாறன் மண்டலத்தை வார்த்தும் போது படைமண்டலத்தை தாண்டணும். படைமண்டலத்தை தாண்டலுமா? ஓசோன் படையிறதால படைமண்டலத்தை தாண்டலாம். ஆகவே அந்த யூவி கதிர்கள் வந்து படைமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை அடித்து தான் என்ன நடக்கும்டா அணு ஆக்சிஜனை உருவாக்கும். அந்த அணு ஆக்சிஜன் தான் ஓசோன் படையை உருவாக்குறதுக்கான ஓசோனை உண்டாக்கும். ஆகவே இவங்க சொல்கிற மாதிரி மாறன் மண்டலத்தில் வந்து அணு ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டு அது வந்து கொண்டு செல்லப்பட்டு படைமண்டலத்தில் வந்து ஓசோன் படையை உருவாக்குறதுல பங்களிப்பு செய்யறதில்ல. சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து சொல்லிடுற மாதிரி B கூற்று பிள்ளையாக தான் வரும். C வந்து படைமண்டலத்தில் உள்ள ஓசோன் மட்டம் ஆண்டு முழுவதும் ஏறி இறங்குகின்றது. அந்த கூற்று சரி. சரியா? படைமண்டலத்தில் ஓசோன் மட்டம் வந்து வருடம் முழுவதும் ஒரே மாதிரி காணப்படாது. அது வந்து வருஷத்துக்கு வருஷம் இல்லாட்டி வருஷத்தில் ஒவ்வொரு காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓசோன் படையிட அளவு எல்லாம் மாறும். சரியா? C கூற்று வந்து அதுக்கு சரியாக வரும். D ஓசோன் உண்டாவதற்கு செங்கில் கதிர்ப்பு அத்தியாவசியமாகின்றது. அந்த கூற்று பிள்ளை தானே. யூவி கதிர் தான் தேவை, செங்கில் கதிர்கள் இல்லை. ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் தான் சரியாக வரும். 38வது கேள்வி பார்ப்போம்.
பின்வரும் கலங்களை கருதுக. ஏ பி ரெண்டு தந்திராங்க, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் தந்திராங்க. ஆனால் ஒன்றில் வந்து நடுவில் இப்படி தந்திராங்க, மற்றதில் இப்படி வந்தீங்க. சரியா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டில் ஏல வர்றது வந்து பிரிமெட்ராய்டு, அதாவது சின்ன ஒரு மென்சவு மாதிரி ஒரு இதால் பிரிக்கப்பட்டிருக்கு. பியில் வந்து ரெண்டு அறைகளில் வெவ்வேறு அறைகளில் கெத்தோடையும் மெனோடையும் வச்சுக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்படி ரெண்டு மின்வாய்களையும் ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கிற, பியில் வந்து ரெண்டும் வெவ்வேறு பாத்திரங்களில் வச்சுக்கிற, நடுவில் உப்பு பாலம் காணப்படும். சரியா? ஓகே. இப்போ இவன் கேட்குறது என்னடா, இது வந்து ஏ, இது பி. ஏபி ஆகிய இரண்டிலும் அயன் இடம்பெயர்வு நடைபெறும். அந்த கூட்டு சரி. சரியா? இப்படி பிரிச்சிருந்தாலோ பி இப்படி பிரிச்சிருந்தாலோ ரெண்டுலேயும் அயன் இடம்பெயர்வு நடைபெறும். சரியா? இது என்னோடா, இதுலேருந்து அயன் வந்து கெத்தோட நோக்கி போகும். அப்போ கெத்தோட்டில் வந்து இலத்திரன்கள் அதிகரித்த போகுது. அப்போ இலத்திரன்களை குறைச்சிறதுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த உப்பு பாலங்கள் ஊடாக இப்படி அயன் சமநிலை பேணப்படும். எதன் மூலமாக? இந்த உப்பு பாலம் மூலமாக. இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு மின்சவு மூலம் தான் பிரிக்கப்பட்டிக்கு. ஆகவே இதில் வந்து என்ன செய்யும்டா, டிரெக்டாகவே அயன் பரிமாற்றம் நடக்கும். சரி, டிரெக்டாகவே அயன் பரிமாற்றம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வியோட போமே ஏல. அப்போ ஏபி ஆகிய இரண்டிலும் அயன் இடம்பெயர்வு நடைபெறும்ன்றது அந்த கூற்று சரி. அடுத்தது பி. பியில் வந்து ஏபி ஆகிய இரண்டிலும் மின்பகு பொருட்கள் கலப்பது தடுக்கப்பட்டுள்ளது. அந்த கூற்றுப்பில்ல. சரியா? மின்பகு பொருட்கள் வந்து ஏல வந்து கலக்கலாம், பியில் வந்து கலக்கலாம். சரியா? ரெண்டும் பிரிக்கப்பட்டிக்கு ஏல வந்து கலக்கலாம். ஸோ அந்த கூற்றுப்பில்ல. சியில் பியில் மாத்திரம் அயன் இடம்பெயர்வு நடைபெறும். அந்த கூற்றுப்பில்ல தானே. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அயன் சமநிலை ரெண்டுலேயும் பேணப்படும். டியில் வந்து ஆனால் ரெண்டுக்கும் இடையில் வந்து ஒரு வித்தியாசம் உண்டிக்கு. இதில் வந்து ஏல வந்து திரவ சந்தி அழுத்தம் உண்டாகும். திரவ சந்தி அழுத்தம் உண்டாகும். இதில் பியில் வந்து உருவாகாது. சரியா? உப்பு பாலம் காணப்பட்டதால் இங்கே வந்து திரவ சந்தி அழுத்தம் உண்டாகாது. ஏல வந்து ஒரு அளவுக்கு திரவ சந்தி அழுத்தம் உண்டாகும். பியில் மாத்திரம் மின்பகு பொருட்கள் கலப்பது தடுக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டு சரி. சரி, பியில் வந்து மின்பகு பொருட்கள் கலப்பது பியில் மட்டும் தடுக்கப்பட்டிருக்கு, ஏல இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த் ஆன்சர் சரியாக வரும். ஃபோர்த் ஆன்சர் இதுக்கு சரியாக வரப்போகுது. ஓகே. சரி, 39வது கேள்வி. 39வது கேள்வியில் 3D தொகுப்பு மூலகங்களையும் அவற்றின் சேர்வைகளையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவைன்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு சிக்கலாயின தந்துட்டு இதோட சரியான ஐயூபிஏசி பெயர் ஹெக்ஸா அமைன் குரோமியம் 3 ட்ரைப்ரோமைட் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போமே. இதில் இப்போ நான் நோமலாக எடுக்கல, ஒரு சிக்கலாயண்ட தேரிய ஏற்றத்தை நான் எக்ஸ்னு எடுக்கிறேன்னு. இந்த எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸா அல்லது பூஜ்ஜியமாக வந்தேன்டா, இதில் உள்ள அந்த உலோகம், மெயின் உலோகமிக்கு தானே, அந்த உலோகத்தில் இங்கிலீஷ் நேம், அதாவது ஆங்கில பேரை எழுதுவோம். அது இந்த தேரி ஏற்றம் வந்து மைனஸாக வந்தேன்டா, லத்தீன், அதாவது லத்தீன் எழுத்தில் அதோட ஏட்டையும் இறுதியில் சேர்த்துக்கொள்ளுவோம். சரியா? லத்தீன் மொழியில் அதோட ஏட்டையும் லாஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். சரி, எனக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போமே. AgCN 2 டைம்ஸ் இன்னைக்கு CN 2க்கு மைனஸ், அப்போ -2 ப்ளஸ், அப்போ மைனஸ் வரும். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்க்கக்குள்ள எப்படி எழுதுவோம், டை சயனிடோ. இங்கே பாருங்கள், இனி தேரி ஏற்றம் வந்து மைனஸில் வந்தீங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும், லத்தீன் சொல்லாகப்பட்ட எழுதணும், அதோட ஏட்டையும் சேர்த்துக்கொள்ளணும். ஆகவே டை சயனிடோ ஆர்ஜென்டேட் 1 Ag ப்ளஸ் தானே, 1 டேஷ், இன்னைக்கு இடைவெளி ஒன்று வரணும், 1 டேஷ் அயன், டேஷ் வராது, இடைவெளி ஒன்று வரும். சரியா? ஓகே. அப்போ இப்படி தான் மைனஸ் வந்தால் எழுதும். நான் இதை எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். இப்போ வந்து பார்ப்போம், கேள்விக்கு போவோம். CrNH3 6 டைம்ஸ், CrNH3 6 டைம்ஸ், Br thrice. இப்படி தானே வந்திக்கு. இதை எழுதக்கொள்ள ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளுக்கு சிக்கல் அயனுக்கு உள்ளுக்குள்ளே இணையிட பெயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து ஹெக்ஸா எமைன், அடுத்தது குரோமியம்னு வரணும். ஏன்டா இனி இங்கிலீஷ் பேர் தான் எழுதணும், ஏன்டா இனி ப்ளஸில் தான் வரும்.
Cr3+ வந்திருக்கும் சரியா. ஆகவே ஹெக்ஸாமைன் குரோமியம் அதுக்கப்புறம் 3 இங்கனைக்கு வந்து ஒரு இடைவெளி ஒன்று வரும். இடைவெளியோட எனக்கு எழுதுறேன், இடைவெளி இங்கனைக்கு தான் வந்திக்கணும். அதோட புரோமைடு சரியா. இங்கனைக்கு தந்தீரத்தில் பாருங்க, இனி ட்ரைப்ரோமைடுன்னு தந்தீரான். ட்ரைப்ரோமைட்னா அன்றைக்கி புரோமின் எத்தனைக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு விளங்குறேன்னா இன்றைக்கி வந்து 3+ வந்தாலே புரோமினோட Br- தானே. ஆகவே பேசிக் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு 3+ Br- சேரக்குள்ள இன்னைக்கு 3 வாரன்னு தெரியும். ஆகவே அன்னைக்கு ட்ரைப்ரோமைட் எல்லாம் போட்டு காட்ட தேவையில்ல, புரோமைடு அப்படி தான் எழுதணும். ஸோ இனி வந்து அப்படி வரதால இன்னைக்கு ஏ வந்து கூற்று பிழையாகும், ட்ரைப்ரோமைடு வராது, புரோமைடு தான் வரும். அடுத்தது பி, 3D தொகுப்பு உலோகங்களின் இலத்திர நிலை அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு Znக்கு மிக தாழ்ந்த உருகுநிலை இருக்கும் என எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ நான் நார்மலாக 3D உலோகங்களுக்கு உருகுநிலை எடுத்துறேன். எப்படி வரும்? உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட் Znக்கு ஆகக்குறோ, அதுக்கப்புறம் செப்பு வருவார், அப்புறம் மெங்கனீஸ், அப்புறம் நிக்கல், கோபால்ட், இரும்பு, ஸ்கெண்டியம் வரும், டைட்டேனியம், குரோமியம், வெனடியம். இப்படியான ஒரு தொடர் ஒன்று காணப்படும். ஸோ இதில் வந்து Zn வந்து அதிதாழ் உருகுநிலை கொண்டிருக்கும். கொதிநிலையிலேயும் எப்படியானதுண்டா Znக்கு கொதிநிலை நன்கு குறையும். ஏன் அது காரணம்டா Zn இலத்திர நிலை அமைப்பு தான் அதுக்கு முழுமையான ரீசனாக வரும். ஏன்டா அதில் வந்து டி ஓபிட்டலையும் சரி 4sலையும் சரி இது அவ்வளவும் என்ன நிரம்பி தான் காணப்படும் சரியா. 3Dலையும் 4s ரெண்டுலேயுமே Zn வந்து இலத்திரன் வந்து முற்றாக நிரம்பி காணப்பட்டதால அதில் அயனாக்க சக்தி வந்து அதிகம். அயனாக்க சக்தி வந்து அதிகம்ன்றதால என்ன செய்யும்டா இதில் உள்ள 4s ஓபிட்டல் உள்ள இலத்திரன் மட்டும்தான் இழக்கும். அதால தான் Zn 2+ சொல்ல போகிறோம். அப்போ Zn அதில் 2 இலத்திரன் மட்டும்தான் இழக்க இயலும்ன்றதால அதோட உலோக பிணைப்பு வலிமை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. உலோக பிணைப்பு வலிமை குறைஞ்சா என்ன நடக்கும்? உலோக பிணைப்பு வலிமை குறைஞ்சா உருகுநிலை குறையும், அதோட கொதிநிலையும் குறைய போகுது சரியா. ஓகே, அப்போ இங்கே வந்து பார்க்கக்குள்ள 4sல உள்ள இலத்திரனை மட்டும்தான் இழக்கும். ஆகவே அதில் வந்து அயனாக்க சக்தி வந்து என்ன அதிகமாக வரும். அயனாக்க சக்தி அதிகம்ன்றதால இது உலோக பிணைப்பு வலிமை வந்து குறைய போகுது. உலோக பிணைப்பு வலிமை குறையிறதால உருகுநிலை குறையும், அதே மாதிரி கொதிநிலையும் குறையும். ஸோ பி கூற்று வந்து என்ன செய்யும்? அடிப்படையாக கொண்டு Znக்கு மிகத்தாழ்ந்த உருகுநிலை இருக்கும் என எதிர்பார்க்கலாம். அந்த கூற்று சரி. இலத்திர நிலை அமைப்பு வச்சு தான் நாங்கள் வந்து அந்த கூற்றை வந்து சரின்னு எடுக்கிறோம். Znக்கு வந்து உருகுநிலை நல்லா குறையுது. அடுத்தது 3D தொகுப்பு மூலகங்களிடையே செப்பு மிக தாழ்ந்த உறுதியான உச்சேற்ற நிலையை காட்டுகின்றது. அந்த கூற்று சரிதானே. செப்புக்கு வந்து உறுதியான உச்சேற்ற நிலை +1 நீக்கும், அதே மாதிரி +2 +3 +4 காணப்படுது. ஆனால் இது ரெண்டும் உறுதி இல்லை சரியா. இது ரெண்டும் உறுதி இல்லை, இது ரெண்டும் தான் உறுதி. +1 காணப்படுறது வந்து செப்புக்கு மட்டும்தான். ஆகவே மிக தாழ்ந்த உறுதியான உச்சேற்ற நிலையை கொண்டது வந்து செப்பு. ஸோ அந்த கூற்றை வந்து சரின்னு எடுப்போம். அடுத்த டியில் வந்து CrO3 ஆனது நீர் NaOHக்கு கரைந்து Cr2O7 தருகின்றது அப்படின்னு சொல்லி நான் என்ன எழுதுறேன்னா இங்கே பாருங்க, CrO3 NaOH போட்டால் என்ன நடக்கும்டா? CrO3ன்றது +6 லீக், அதாவது அமில இயல்பு அதிகம் சரியா. அது வந்து NaOHோட தாக்கக்குள்ள CrO4, அதாவது நான் வந்து ஃபுல்லாகவே எழுதுறேன் Na2CrO4 அதோட என்ன வரும்? Na2CrO4 H2O வரும் சரியா. ஓகே, அப்போ இங்கே வந்து வாரது வந்து இது வந்து மஞ்சள் நிறமாக வரும். அப்போ CrO4 தான் கார ஊடகத்தில் வந்து உறுதியானதாக காணப்படும். Cr2O7 வந்து அமில ஊடகத்தில் உறுதியானதாக காணப்படும் சரியா. அப்போ இங்கே வந்து சொல்லிடுறது வந்து Cr2O7. ஸோ அந்த கூற்று வந்து அதால் பிழையாகுது. CrO4 தான் உறுதியானதாக வரும். ஓகே, அப்போ இங்கே வந்து BC சரியாகுது, செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே ஓகே 40வது கேள்வி இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமானது. சில கைத்தொழில் செயல்முறைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானதுன்னு கேட்குறாங்க. ஏபர்பஸ்
ஏபர்போஷ் செயல்முறையில் N2 கேஸுடன் H2 கேஸை தாக்கம் புரிய செய்து எமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்துக்கான என்ட்ரோபி மாற்றம் நேரானது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ பாருங்களேன், இங்கே N2 சக 3H2 கேஸ், இரண்டும் கேஸை சமநிலை 2NH3 கேஸ், இதுதான் அமோனியா உருவாக்கத்துக்கான பொறிமுறை. இதில் வந்து நைட்ரஜன் வந்து எப்படி எடுப்போம்டா, வலியை வந்து பகுதிப்பட காய்ச்சி வெடிச்சுறது மூலம் நைட்ரஜனை எடுக்க போகிறோம். அது மாதிரி ஹைட்ரஜன் வந்து எடுக்கிறது ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங்னு ஒரு மெத்தட் உண்டு, SMR ப்ரோசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதன் மூலம் தான் ஹைட்ரஜன் வந்து எடுக்க போகிறோம். சரி, இந்த தாக்கம் வந்து டெல்டா H வந்து மைனஸ்னு வரும் புறவெப்ப தாக்கம், அது மாதிரி டெல்டா எஸ்ஸும் மைனஸ்னு வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து சொல்லிடுதுன்னா உண்டாக்கும் செயல்முறை என்ட்ரோபி மாற்றம் நேரானது என்று. ஸோ அந்த கூற்று பிழையாகவும் என்ட்ரோபி மாற்றம் வந்து மறைந்து வரும். பி, ஏபர்போஷ் செயல்முறையில் N2 கேஸுடன் H2 கேஸை தாக்கம் புரிய செய்து அமோனியா கேஸை உண்டாக்கும் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கமாகும். அந்த கூற்று சரி. சரியா? புறவெப்ப தாக்கம். சரி, இதோட நான் மேலதிகமான தகவல்களை சொன்னேன்டா, வெப்பநிலை வந்து இதுக்கு இந்த தாக்கம் நடக்க ஒரு 450 பாகை செல்சியஸ் தேவைப்படும். அமுக்கம் வந்து 250 தொடக்கம் 300 ATM தேவைப்படும். அதோட ஊக்கி வந்து Fe, இரும்பை வந்து ஊக்கியாக போடுவோம். அதோட தூண்டியாக போடுவோம் Al2O3 அல்லது K2O போகும். சரியா? அப்போ இது அவ்வளவும் அமோனியா தாக்கம் ஏபர்போஷ் செயல்முறையில் தேவைப்படும். அடுத்தது சியில் கேட்குறது, குளோரின் ஏற்றத்துக்கு பின் ஒட்சியேற்றத்தின் மூலம் ருட்டைலிருந்து உயர் தூய்மையுள்ள TiO2வை உற்பத்தி செய்வதற்கான கைத்தொழில் செயல்முறை சுற்றாடலுக்கு CO2 விடுவிப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூற்று சரியானா? பாருங்களேன், ஆரம்பத்திலேயே உலர்த்தல் செயல்முறையில் ஆரம்பத்தில் மாசூட்டப்பட்ட TiO2வை உலர்த்தல் செயல்முறைக்கு உட்படுத்தும். அப்படி உலர்த்தல் செயல்முறைக்கு உட்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, அதோட கட்கரியை சேர்ப்போம், கார்பன் சொல்லிடாக சேர்ப்போம். சேர்த்து கிட்டத்தட்ட 200 முதல் 300 பாகை செல்சியஸுக்கு இதை வெப்பமேற்றும். அப்படி வெப்பமேற்றத்தால் என்ன நடக்கும்டா, Ti solid உருவாகும், அதோட CO2 கேஸ் உருவாக போகுது. சரியா? அந்த CO2 கேஸ் தான் என்ன செய்கிற, வளிமண்டலத்துக்கு வெளிவிடப்படுது. சரியா? ஸோ அதால் விடுவிக்கப்பட்ட அந்த CO2 தான் வளிமண்டலத்தை கேடு விளைவிச்சோம். அடுத்த டியில் வந்து சல்ஃபூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்வதற்கான தொடிகை செயல்முறையில் SO3 கேஸை தருவதற்கு O2 கேஸுடனான SO2 கேஸின் தாக்கம் ஓர் அகவெப்ப தாக்கமாகும். அதை பார்ப்போம். தொடிகை முறை சல்ஃபூரிக் ஆசிட் உற்பத்தி, அதில் வந்து SO2 கேஸ் சக O2 கேஸ் சமநிலை SO3 கேஸ்னு வரும். சரியா? இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து 2-3 கண்டிஷன் நிற்கி. இது வந்து தாக்கிறதுக்கு டெல்டா H, இதுலேயும் டெல்டா H வந்து மைனஸ் தான், அது மாதிரி டெல்டா எஸ்ஸும் இதுலேயும் மைனஸாக தான் வரும். சரியா? டெல்டா எஸ்ஸும் இதில் மைனஸாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் கண்டிஷனை பார்த்தோம்டா, வெப்பநிலை வந்து 450 பாகை செல்சியஸ் தேவைப்படும், அமுக்கம் வந்து 1 ATM தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஊக்கியாக நாங்கள் V2O5 பாவிப்போம். சரியா? ஓகே, அப்போ இதில் வந்து அகவெப்ப தாக்கமாகும். அந்த கூற்று பிள்ளை தானே, புறவெப்ப தாக்கம். ஸோ இதில் வந்து பியும் சியும் மட்டும்தான் சரி. செகண்ட் ஆன்சர் சரி. 41வது கேள்வி. முதலாம் கூற்று, கூட்டம் ஒன்றின் மூலகங்களின் லித்தியம் தொடக்கம் சீசியம் உலோக பிணைப்புகள் கூட்டம் 2ன் மூலகங்களின் பெர்லியம் தொடக்கம் பேரியம் உலோக பிணைப்புகளும் நலிவானவை அப்படின்னு சொல்லி அந்த கூற்று சரி. உலோக பிணைப்புன்னு என்ன, உலோக பிணைப்பு வலிமை அப்படின்னு என்ன, அதை நாங்கள் சொல்லுவோம் பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன் எண்ணிக்கை. பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் எண்ணிக்கையின் கீழ் அயன் ஆரைடு வரும்.
சரியா? இப்போ நாங்கள் கூட்டம் 2க்கு பார்ப்போம். சரியா? கூட்டம் 2க்கு மட்டும் பார்க்குறேன். பார்க்கக்குள்ள என்ன, பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்களோட எண்ணிக்கை கூட்டம் 1க்கு கூடயா கூட்டம் 2க்கு கூடயா? கூட்டம் 2க்கு தான் கூட. பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்கள் கூட்டம் 1ல் 1, கூட்டம் 2ல் 2. சரியா? ஆகவே பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்களோட எண்ணிக்கை கூடும். உலோக பிணைப்பு வலிமை 2 ஒரே ஆவர்த்தனத்தை வச்சு பார்க்கக்குள்ள அயனாரையும் கூடுது. சரியா? அயனாரை குறையுது. சரியா? கூட்டம் 2க்கு வந்து அயனாரை குறையுது. ஸோ எப்படி பார்த்தாலும் உலோக பிணைப்பு வலிமை கூடுது. ஸோ என்ன செய்யும்? உலோக பிணைப்பு வலிமை கூடன்னு சொல்லலாம். அப்போ இங்கே சொல்லிடுறது கூட்டம் 1 மூலகங்களை விட உலோக பிணைப்பு நலிவானவைன்னு செல்றது கூட்டம் 1க்கு வந்து நலிவுண்டு செல்றாங்க. ஸோ அந்த கூற்று 1 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 பார்ப்போம். கூற்று 2ல் உலோக பிணைப்புகளில் கூட்டம் 1ன் மூலகங்களில் ஒரு வலுவளவு இலத்திரன் மாத்திரம் சம்பந்தப்படுகின்ற போதிலும் கூட்டம் 2ன் மூலகங்களில் 2 இலத்திரன்கள் சம்பந்தப்படுகின்றன. அதுதான் மெயின் ரீசன். சரியா? அதுதான் மெயின் ரீசன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். அடுத்து 2வது 42வது 42வதுல CH3 இப்படியான ஒரு கட்டமைப்பு தந்திராங்க. CH3 C டபுள் பாண்ட் C Br CH3 CH2 CH3 இங்கே வந்து தந்திராங்க Cl. சரியா? ஓகே. அப்போ இதில் அடுத்தது தந்திராங்க. இதே தந்துட்டு CH2 CH3 Br எனக்கு அதே மாதிரி தான் வந்தீங்கன்னா CH3 Cl. சரியா? இது ரெண்டும் ஆகியன ஒன்றுக்கொன்றின் ஈர்வெளிமய சமபகுதியங்கள் ஆகும். அந்த கூற்று சரி. சரியா? ஏன் அது ஈர்வெளிமய சமபகுதி என்றது என்னண்டா ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பங்களாக அமையாத திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் செல்வோம். அப்படின்னா திண்மத்தோற்ற சமபகுதியங்களை நாங்கள் 2ஆக பிரிப்போம். ஒன்று செல்லுவோம் கேத்திர கணித சமபகுதியம், இல்லாட்டி ஈர்வெளிமய சமபகுதியம்னு சொல்லுவோம். ஈர்வெளிமய சமபகுதியத்தில் ஒரு வகைத்தான் கேத்திர கணித சமபகுதியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு வகைக்கு என்னண்டா எதிருரு சமபகுதியம்னு சொல்லுவோம். எதிருரு சமபகுதியத்தில் ஒரு வகைத்தான் ஒளியியல் சமபகுதியம்ன்றோம். ஒளியியல் சமபகுதியங்களில் வந்து கைரல் கார்பன், அதாவது சமச்சீரற்ற கார்பன் சம்மந்தப்படும். ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பங்களாக அமையும் சமபகுதியங்களை வந்து திண்மத்தோற்ற சமபகுதியங்களை வந்து சொல்லுவோம் ஒளியியல் சமபகுதியங்கள். அதே ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பமாக அமையாத திண்மத்தோற்ற சமபகுதியங்களுக்கு செல்ல போகிறோம் என்ன, கேத்திர கணித சமபகுதியங்கள். கேத்திர கணித சமபகுதியத்தில் டபுள் பாண்ட் கார்பன் சம்மந்தப்படும். அந்த கார்பனில் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள கார்பனோட இணைஞ்சிற கூட்டம் 2 ஒத்ததாக காணப்பட முடியாது. ஆகவே அப்படியான சேர்வைகள் திண்மத்தோற்ற சமபகுதியத்தில் உள்ள கேத்திர கணித சமபகுதியத்துக்குள்ளே சம்மந்தப்படுது. கேள்விக்கு வரும். இதில் வந்து ஒன்றுக்கொன்று ஈர்வெளிமய சமபகுதியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகியன ஒன்றுக்கொன்று. அது சரி தானே? அது சரி. சரியா? ஈர்வெளிமய சமபகுதியம்ன்றது சரி. அடுத்தது கூற்று 2. கூற்று 2 அதில் வந்து சொல்கிறாங்க ஒன்றுக்கொன்று ஆடிபிம்பங்களாக இல்லாத திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் ஈர்வெளிமய சமபகுதியங்கள் ஆகும். அதுதான் சரி. சரியா? அதுதான் இதுக்கான சரியான விளக்கமாக வரும். சரியா? ஓகே. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது கொடுப்போம். ஓகே. அடுத்தது 3வது கேள்வி, 43வது கேள்வி. 43வது கேள்வி, CH3NH2 aqueous CH3NH3Cl இன் ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுடன் ஐதான கனிப்பொருள் அமிலத்தின் சில துளிகள் சேர்க்கப்படும் போது கரைசலில் pH கணிசமான அளவில் மாறாது என்று. அது சரிதானே? CH3NH2ன்றது ஒரு மென்காரம். சரியா? அதே CH3NH3Clன்றது மென்காரத்தோட உப்பு. சரியா? ஆகவே இது ரெண்டும் உள்ள அந்த 100 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ளுக்கு ஒரு ஐதான கனிப்பொருள் அமிலத்தை வந்து சேர்க்கக்குள்ள pH வந்து பெரிதளவு மாறாது. ஏன்னா அங்கே வந்து அது ஒரு தாங்கல் தொழிற்பாட்டை காட்டக்கூடியதாக ஈக்கும். சரியா? ஸோ இதில் வந்து கரைசலில் pH வந்து கணிசமான அளவு மாறாது. அந்த கூற்று சரி. நான் இங்கே எழுதுறேன். 43க்கு வந்து கூற்று 1 சரி. கூற்று 2 CH3NH2 aqueous CH3NH3Cl ஆகியவற்றை கொண்ட ஒரு கரைசல் ஒரு தாங்கட் கரைசலாக செயற்படும். அதுதான் சரி. அதுதான் ரீசனாக வரும். தாங்கட் கரைசலாக தொழிற்பட சுட்டியிருந்தால் கணிசமான அளவு pHல மாற்றம் ஏற்பட இல்லை. சரியா? ஓகே. அடுத்த 44வது பார்ப்போம். நிக்கல் 2+ Cu2+ Zn2+ ஆகியவற்றின் நீர் கரைசல்கள் மிகையான NH4OH உடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் போது நிலையான வீழ்படிவுகளை தருவதில்லை. பாருங்களேன், இங்கே Ni2+க்கு ஆரம்பத்தில் வந்து அமோனியா போடக்குள்ள என்ன நடக்கும்டா, NiOH
டுவைஸை தொற்றுவிச்சோம். இது வந்து ஒரு பச்சை நிறம், சரியா, பச்சை நிறம், க்ரீன் கலர். அதுக்கு நாங்கள் மிகையா அமோனியா போடக்கொள்ள, மிகையா அமோனியா போடக்கொள்ள என்ன நடக்கும்டா, NiNH3 6 டைம்ஸ் என்ன மாறும், 2+ மாறும். சரியா, ஓகே. அப்போ இது என்ன நிறம்டா, கருநீல நிறமாக காணப்படும். சரியா, கருநீல நிறமாக காணப்படும், கருநீல. சரியா, ஓகே. அப்போ இங்கே இது ஒரு வீழ்படிவு, அது வந்து ஒரு கரைசலாக மாறுது, சிக்கல் அயன்கள் கரைசல்கள். சரியா, ஓகே. அதே மாதிரி தான் அடுத்து தந்திராங்க Cu2+, Cu2+, அதே மாதிரி அமோனியா போட்டால் இன்றைக்கி வந்து வர்றது நீல நிறமான செப்பு ஹைட்ரோக்சைடு வரும். இது நீல நிறமாக வரும். அது மாதிரி இன்றைக்கி வர்றது CuNH3 4 டைம்ஸ் 2+ வரப்போகுது. சரியா, இதுவும் என்ன, கருநீல நிறமே தான், கருநீல நிறமே வரப்போகுது. அடுத்தது வருது Zn2+, எனக்கு எழுதுறேன் ZnOH டுவைஸ் வரும். அது வெள்ளை நிறம், இது வெள்ளை நிறம். அதே மாதிரி இனி வாரது, இனி வாரத்தை நான் மேலே எழுதுறேன் ZnNH3 4 டைம்ஸ் 2+ வரும். இது வந்து நிறமற்றதாக வரும். சரி, நிறமற்றதாக வரப்போகுது. சரி, அப்போ இதுக்கு வந்து சரியான இது வந்து பார்க்கக்குள்ள சரியாக தான் வருமேண்ணா. பாருங்கள், இதில் வந்து தனித்தனியாக பரிகரிக்கக்குள்ள நிலையான வீழ்படிகளை தராது. மிகையாக NH4OH சேர்க்கக்குள்ள, NH4OHன்றது அமோனியா தான், அமோனியாவோட நீரை கலந்தா தான் NH4OH வருது. சரியா, அமோனியா கரைசலுக்கு வேணால் இன்னொரு பேர் தான் என்ன, NH4OH. அடுத்தது வந்து நிக்கல் 2+, Cu2+, Zn2+ ஆகியன 3 அயன்களும் மிகையான அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் போது அமைன் சிக்கல்களை தருகின்றன. அதுதான் சரியான கூற்றாக வரும். சரியான வீழ்படிவு தொற்றுவிச்சதுக்கான காரணமே அதுதான். இது வந்து அமோனியம் சிக்கல் அயன்களை உருவாக்கும். அப்படி சிக்கல் அயன்களை கொண்டு உருவாக்குறதால அது வந்து மீண்டும் கரைசல் நிலைக்கு மாற்றம் அடையும். சரியா, அப்போ கூற்று 2 வந்து இங்கே என்ன, கூற்று 2 சரி. ஆகவே கூற்று 2 கூற்று 1க்கு விளக்கம் 4th ஆன்சர், 44க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். சரியா, பாருங்கள். அப்போ இங்கே 44, 41லேருந்து 44 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சரை கொடுத்துக்கிறான். சரியா, ஓகே. சரி, 45வது கேள்வி. கூற்று 1, இலத்திரனாட்ட சோதனை பொருள்களுடன் பென்சீன் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருட்களை அன்றி பிரதியீட்டு விளைபொருட்களையே தருகின்றன. அது சரி ஏன்னா, ஓகே. அப்போ அங்கே வந்து பிரதியீட்டு விளைபொருட்களை தான் தரும், இல்லாமல் கூட்டல் விளைபொருட்களை தராது. எப்படியுமே அங்கே பென்சீன் விளையத்தோடு நடக்கிறேன்டா இலத்திரனாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள் தான் நடக்கலாம். சரியா, ஓகே. அப்போ கூற்று 1 சரி. கூற்று 2, பென்சீனுக்கும் இலத்திரன் நாடுகளுக்கும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் கார்போகட்ரையன் இடைநிலை அதன் நேரேற்றத்தின் ஓரிடப்பாடற்ற தன்மையால் உறுதியாக்கப்படுகின்றது. அந்த கூற்று சரி. இதை வந்து நாங்கள் வந்து 16வது கேள்விக்கு 14வது கேள்வியில் நாங்கள் வந்து பார்த்தோம். 14வது கேள்வியை பாருங்கள், 14வது கேள்வி டிஸ்கஷனை பாருங்கள். நான் அதில் வந்து தெளிவாக அதை பொறிமுறையோடு விளங்கப்படுத்தினேன். சரியா, அதில் வந்து பரிவடைகிற முறையோட. அப்போ அதை வச்சு உங்களுக்கு விளங்கிக்கும். அதில் வந்து நேரேற்றம் தான் என்ன செய்யுது, ஓரிடப்பாடற்ற தன்மையால் உறுதியாக்கப்படுது. சரியா, அப்போ கூற்று 2 சரி. அப்போ இதுக்கு செகண்ட் ஆன்சர் கொடுக்கலாம். இதில் வந்து உறுதியாக்க இங்கே இது 2க்கும் வந்து சம்பந்தம் இல்லாத தாளை. சரியா, ஓகே. அடுத்து 46வது கேள்வியை பார்ப்போம். 46வது கேள்வி. கூற்று 1, Ag + aqueous Ag solid, அடுத்து Cu2 + aqueous Cu solid மின்வாய்களினால் உருவாக்கப்படும் ஒரு மின் ரசாயன களத்தில் செப்பிலிருந்து ஏஜிக்கு இலத்திரன்கள் பாய்கின்றன அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்களேன். இது 2டையும் மின்னியக்க விசையை தந்திராங்க. சரி, மின்வாய்களில் மின்னியக்க விசையை தாழ்த்தல் அழுத்தங்களை தந்திராங்க. சரியா, தாழ்த்தல் அழுத்தங்களில் செப்புக்கு வந்து ஏஜி வெள்ளிடத்தை விட குறைவாய்க்கு. சரியா, தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்வாய் எனோடாகவும் தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாய் கேத்தோடாகவும் தொழிற்படும். இது வந்து ஒரு தியரி பாயிண்ட். ஆகவே இங்கே வந்து எனோடா இது தொழிற்படும் செப்பு. ஆகவே செப்பு என்ன செய்யும், Cu2+ ஆகவும் 2E ஆகவும் ஒற்றியேற்றப்படும். அதோட ஏஜி வந்து Ag +
சக இ ஏஜி சொலிடாக தாழ்த்தப்படும். சரியா? இங்கே வந்து ஏஜி வந்து எப்படி கேத்தோடா தொழிற்படும், செப்பு வந்து என்னோட தொழிற்படும். ஆகவே இங்கே வந்து இலத்திரன்கள் வந்து செப்புலேருந்து ஏஜிக்கு பாயிருன்றது அந்த கூற்று சரி. சரியா? அந்த கூற்று சரி. அடுத்தது கூற்று 2. கூற்று 2ல் மின்ரசாயன களம் அந்த மின்ரசாயன இதை தந்துட்டு செல்கிறாங்க, பேரீட்டை தந்துட்டு செல்கிறாங்க. Cu2 + Cu solid மின்வாய் கேத்தோட் ஆகும். அந்த கூற்று பிழை. அதில் வந்து இடப்பக்கமாக அமைகிறது வந்து எனோடாக வரும். சரியா? இடப்பக்கமாக அமைகிறது எனோடாக வரும். நாங்கள் ஏற்கனவே இந்த பேப்பர்லேயே பார்த்தோம். இடப்பக்கமாக அமைகிற மின்வாய் வந்து எனோடாக வரும். ஸோ செகண்ட் கூற்று பிழை. ஸோ தேர்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தம். தேர்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். அடுத்தது 47வது கேள்வியை பார்ப்போம். 47வது கேள்வி. 47வது கேள்வியில் கூற்று உண்டு. என்ன? N2 கேஸ் ஓர் ஒட்சியேற்றும் கருவியாக நடந்து கொள்ள முடியாது. அந்த கூற்று பிழை. அந்த கூற்று பிழை. நாங்கள் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து உதாரணம் ஒன்று பார்ப்போமே. மெக்னீஷியம் N2 நைட்ரஜனோட தாக்கினண்டா Mg3N2 வரும். ஆகவே இங்கே வந்து ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுது நைட்ரஜன். ஆகவே அந்த கூற்று பிழை. கூற்று 2. கூற்று 2 பார்ப்போம். கூற்று 2. வெப்பமாக்கப்படும் போது நைட்ரஜன் கேஸ் ஆனது லித்தியத்துடன் தாக்கம் புரிந்து கிடைக்கும் அயன் விளைபொருள் நீருடன் தாக்கம் புரிந்து NH3 கேஸை விடுவிக்கின்றது. அந்த கூற்று சரி. சரியா? இந்த கூற்று சரி. இது பார்ப்போமே. லித்தியம் N2ஓட தாக்கினண்டா Li3N வரும். Li3N வந்து நீரோட தாக்கம் அடைய வச்சா என்னோட வரும்? LiOH2 NH3 வரும். சரியா? ஓகே. அப்போ இதில் வந்து அமோனியா விடுவிக்கின்றதுன்றது சரி. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த் ஆன்சர் சரியாண்ணா? ஃபோர்த் ஆன்சர் சரியாக வரும். சரி, இப்போ அதோடைய 48வதையும் பார்ப்போம். 48வது கேள்வி. கூற்று உண்டு. PbC2O4வின் ஒரு நிரம்பிய கரைசலுடன் ஐதான HNO3 எக்வஸை சேர்க்கும் போது PbC2O4 சொலிடின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. இங்கே பாருங்கள், இப்போ PbC2O4 சமநிலை தாக்கத்தை எழுதுகிறேன். PbC2O4 solid சமநிலை Pb2 + aqueous சக C2O4 2 - aqueous. சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன செய்கிறோம்? ஐதான HNO3 சேர்க்குறோம். ஐதான HNO3 சேர்த்தண்டா இந்த C2O4 2 அயன் தானே, அந்த C2O4 2 அயன் வந்து C2O4 2 அயன் வந்து அந்த H+ பெற்று HC2O4- மாறும். சரியா? இப்படி HC2O4- மாறி இந்த C2O4 2 இழக்கப்படுறதால இந்த இடத்துல வந்து C2O4 2 அளவு குறையும். அப்போ லீச்சாற்றிலிருந்து தத்துவப்படி இந்த C2O4 2 அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு தாக்கம் வந்து முன்னோக்கி நகரும். சமநிலை முன்னோக்கி நகரப்போகுது. இப்படி சமநிலை முன்னோக்கி நகர்றதால PbC2O4 கரைதிறன் வந்து அதிகரிக்கும். ஸோ கூற்று ஒன்று என்ன? கூற்று ஒன்று சரி. கூற்று ஒன்று சரி. அடுத்தது கூற்று 2. சமநிலையில் PbC2O4 solid அந்த சமநிலை இல் C2O4 2 aqueous ஆனது H2CO4 அமிலத்தின் இணை மூலமாக கருதப்படலாம். C2O4 2 வந்து HC2O4 2 இணை மூலமாக கருதப்படும். இதுதான் இணை மூலம். சரியா? இணை மூலமாக வரும். இதுல HC2O4 2 இணை மூலம் தான் இது C2O4 2 இங்கே சொல்லிக்கன்னா H2C2O4 2 அது பிழை. சரியா? இதோடைய நான் இன்னொன்று சொல்கிறேனே, HC2O4- சக H+ H2C2O4 இதில் H2C2O4 2 இணை அமிலம் தான், இணை மூலம் தான் என்னண்டா HC2O4-. சரியா? இதில் இணை மூலம் தான் HC2O4- வரும். சரியா? ஓகே. அப்போ அதால் இன்றைக்கி வந்து பிழையாகுது. கூற்று 2 இன்றைக்கி பிழையாகும். ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். சரி, 49வது கேள்வி. ஒரு ஊதுலையில் கற்கரிக்கும்
O2 கேஸுக்கும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் CO கேஸ் இன் அளவானது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லி. சரி, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்டா, நாங்கள் செய்வோம். கட்கரிக்கும் O2க்கும் இடையில் தாக்கம் நடக்கும். அதால் என்ன உருவாகும்? CO2 கேஸ் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த CO2 கேஸுக்கும் மீண்டும் அந்த கட்கரிக்கு இடையில் தாக்கம் நடக்கும். அந்த கட்கரிக்கும் இடையில் தாக்கம் நடக்கும். அதால் உருவாகும் 2 CO கேஸ். சரியா? ஓகே. இப்போ இந்த தாக்கத்தில் டெல்டா H பெருமானம் என்ன வரும்? மைனஸ், அது மாதிரி டெல்டா S என்ன வரும்? டெல்டா கார்பன் சொல்லிட்டு வந்து கேஸாக மாறுது. ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் பெருமானம் வரும். சரியா? டெல்டா H மைனஸ் டெல்டா S ப்ளஸ். ஆகவே உங்களுக்கு வந்து விளங்கிக்கும் டெல்டா G டெல்டா H மைனஸ் T இன்ட்டு டெல்டா S. இதில் டெல்டா H பெருமானம் மைனஸ் மைனஸ், இங்கே உள்ளுக்கு வந்து Tக்கு வந்து எப்பயுமே ப்ளஸ் தான் வரும், டெல்டா Sக்கும் இங்கே ப்ளஸ் தான் வருது. ஆகவே இதில் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் கூட்டினா ப்ளஸ், பெருக்கினா ப்ளஸ், அது வந்து மறுக்க நம்ம மைனஸோட பெருக்கினட்டா மைனஸ் தான் வரும். ஆகவே மொத்தத்தில் இங்கே வர பெருமானம் மைனஸ் தான் வரும். அப்போ அந்த மைனஸை வந்து மைனஸ் இப்படி வாரத்தால் என்ன யூஸ்டா, வெப்பநிலை எவ்வளோக்கு அதிகரித்தாலும், இப்போ வெப்பநிலை கூட கொள்ள என்ன செய்யும்டா, இங்கே மைனஸில் தான் டெல்டா G கூட போகுது. சரி, அதாவது இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான சாத்தியத்தன்மை வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும். சரியா? மேலும் மேலும் அதிகரிக்கும். அதாவது இந்த தாக்கம், அதாவது CO கேஸ்ட சதவீதம் வந்து வெப்பநிலை கூட கூட அதிகரித்து கொண்டு போகும். இப்படி அது வந்து மேலும் வினைத்திறனாக நடக்கும் வெப்பநிலை அதிகரித்த. ஆகவே அதை தான் சொல்கிறாங்க இங்கே CO கேஸ் அளவு வந்து வெப்பநிலை கூட கூட அதிகரிக்கும் அந்த குற்றம். அப்போ சரி, அடுத்தது கட்கரியுடன் O2 கேஸின் தாக்கத்தினால் CO கேஸை உற்பத்தி செய்யும் செயல்முறைக்கு, கட்கரியுடன் O2 கேஸின் தாக்கத்தினால் CO கேஸை உற்பத்தி செய்யும் செயல்முறைக்கு ஒரு நேர் என்ட்ரோபி மாற்றம் உண்டு. அது சரி. சரியா? நேர் என்ட்ரோபி மாற்றம் உள்ளதால தான், அதோட டெல்டா H மைனஸ் பெருமானம் ஈரத்தால் தான் என்ன இந்த தாக்கம் வந்து வெப்பநிலை அதிகரிச்சக்குள்ள அதிகரிச்சுது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கூற்றுக்கு வந்து செகண்ட் கூற்று வந்து சப்போர்ட் ஆகிக்கி. ஸோ கூற்று 2 கூற்று 1 சப்போர்ட். ஃபஸ்ட் ஆன்சரை கொடுப்போம். ஓகே. இப்போ 50வது கேள்வி. கூற்று 1, வெப்பம் இருக்கும் பல்பகுதியங்களை வெப்பமாக்குவதன் மூலம் மென்மையாக்க முடியாது. அந்த கூற்று சரி. இப்போ நாங்கள் வந்து வெப்பம் இலகு பல்பகுதியம், வெப்பம் இருக்கு பல்பகுதியம்ட்டு ரெண்டாக பிரிப்போம். வெப்பம் இலகு பல்பகுதியம் எப்படியானது, அது வந்து நாங்கள் வந்து எத்தனை முறை நாங்கள் வெப்பப்படுத்தினாலும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி இலகி கொடுக்கும் தன்மையுடையதாக காணப்படும். அதாவது அது வந்து உருகும், அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஷேப்பை வந்து மாற்றி எங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். வெப்பம் இருக்கு பல்பகுதியம்ன்றது அப்படி இல்லை. வெப்பம் இருக்கு பல்பகுதியம்ன்றது வந்து நாங்கள் அந்த ஃபஸ்ட் முறை அதை வந்து நாங்கள் ஷேப் ஒன்றுக்கு எடுத்துட்டோம்டா, அதை வந்து சூடாக்கி ஃபஸ்ட் முறை மட்டும் இலகி கொடுக்கும் தன்மையுடையது. அந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம்டா, அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை முறை நாங்கள் வெப்பப்படுத்தினாலும் அந்த அதுக்கப்புறம் அதை சூழ்நிலையை தாண்டினோன்னே நாங்கள் எத்தனை முறை வெப்பப்படுத்தினாலும் அது வந்து இலகி கொடுக்கும் தன்மை அற்றது. சரியா? ஓகே. இப்போ வெப்பம் இலகு பல்பகுதியம் அப்படி தொழிற்படுறதுக்கான இலகி கொடுக்கும் தன்மைக்கு காரணமாக இருது என்னாண்டா, அதில் காணப்படுற ஏக பரிமாணமான மூலக்கூற்று தன்மை, மூலக்கூறுகள் கொண்டிருதான் காரணம். இல்லாட்டி ஏக பரிமாணம், இல்லாட்டி கிளை கொண்ட மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். கிளை கொண்ட அதுக்கு செல்வம் என்னாண்டா, அதுக்கு ஒரு வேர்டு ஒன்றிக்கு ரிசோர்ஸில் கொடுத்திடுறாங்க. ரிசோர்ஸில் வந்து கொடுத்திடுறாங்க, பார்ப்போம். ஏக பரிமாண பல்பகுதிய மூலக்கூறுகள் அல்லது கிளை கொண்ட பல்பகுதிய மூலக்கூறுகள் கொடுத்திடுறாங்க. அதே வெப்பம் இருக்கு பல்பகுதியத்தில் வந்து அது இலகி கொடுக்காததுக்கான காரணம் என்னாண்டா 3D ஷேப்பாக காணப்படுறது, வளையுருவில் அமைஞ்ச மூலக்கூற்று அமைப்பாக காணப்படுறதுன்னு கொடுத்திடுறாங்க. சரியா? ஓகே. அப்போ ரிசோர்ஸில் வந்து அப்படி கொடுத்திக்கு வளையுருவில் அமைஞ்ச மூலக்கூற்று அமைப்பை கொண்டிடுறாண்டு. சரியா? ஓகே. அப்போ இது கூற்று 1 இதால் சரின்னு எடுப்போம். அடுத்தது கூற்று 2, வெப்பம் இருக்கும் பல்பகுதியங்களில் ஒரு முப்பரிமாண வலையமைப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மூலக்கூற்று கட்டமைப்பு உள்ளது. அதுதான் சரியான இது. சரியா? முப்பரிமாணம் 3D ஷேப்பில் அதுக்கேற்ற மாதிரி வலையுருவில் அமைக்கப்பட்ட முப்பரிமாண கட்டமைப்பு காணப்படுறது தான் அந்த
என்ன வெப்பமீர்ப்பு பல்பகுதியங்கள் வந்து மென்மையாக்க முடியாததுக்கான காரணம். சரியா? மென்மையாக்க முடியாததுக்கான காரணமாக காணப்படும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். சரியா? செகண்ட் கூற்று வந்து ஃபஸ்ட் கூற்றுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது தானே. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வரும். வெப்பமீர்ப்பு பல்பகுதியத்தில் வந்து நான் பார்த்தோம்டா வெப்பமீர்ப்பு பல்பகுதியத்துக்கு பேக் லைட் உதாரணம். பேக் லைட்டுக்கு வந்து நாங்கள் இன்னொரு பேர் சரியாக சொல்கிறேன்டா ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் வரும். அதே மாதிரி யூரியா ஃபார்மால்டிஹைட் வெப்பமீர்ப்பு பல்பகுதியத்தில் வரும். அதே மாதிரி வல்கனைஸ் படுத்தின ரப்பர் வந்து வெப்பமீர்ப்பு பல்பகுதியத்தில் வரப்போகுது. அதே மாதிரி வெப்பம் இலகு பல்பகுதியத்தில் நிறைய இருக்கு. பொலியத்திலீன், பொலிப்ரொப்பலின், பொலிஸ்டைரீன், டெஃப்லோன் அப்படின்ட்டுலாம் நிறைய சேர்வைகள் அதில் வரும். சரியா? ஓகே சரி. அப்போ வந்து நாங்கள் இதோட 50வது கேள்வியை முடிச்சிட்டோம். அப்போ இதை பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை வந்து டிஸ்கஸ் பார்க்குறது நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.